உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. திரியோக தேவனே உமக்கு நன்றி செலுத்தியிருந்தப்பா. எல்லா சத்துருகளுக்கும் தீமைகளுக்கும் ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துவோமா, எல்லாம் நன்றி செலுத்துவோம். ஹலே லூயா. கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்தினீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் சன்னதிகளை பாதுகாப்பாக நடத்தினீர், அதற்காக நன்றி அப்பா. நல்ல உணவு கொடுத்தீரே, உடைகளை கொடுத்தீரே, எல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேலைகளை கொடுத்தீரே, நல்ல வருமானங்களை கொடுத்தீரே, எங்களுக்கு எல்லாவித நன்மையினால் போஷித்து ஆசீர்வாதமாய் நீ நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லி எல்லாம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, திரியோக தேவனாக கர்த்தாவே உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்புள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அரவணைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தகுதியுள்ள பாத்திரமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்த வழியில் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல விதமான நன்மையினால் எங்களை போஷித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பாய் உங்களை நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல துதிங்க. என் ஜனங்கள் எனக்காக ஏற்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று வாக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சமாதான வழியில் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி குடும்பமாக எங்களை மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தில் ஆண்ட பரவசத்தில் எங்களை அன்றை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் அன்று எல்லாவித நன்மையினால் போஷித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவித சத்துருகளோட கரிகிரிகளெல்லாம் அதமாக்கி போட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவோட தீமைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எங்களை மேற்கொள்ளாமல் ஆண்டரை நிர்மூலமாக்கி போட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருகிற ஜனங்கள் துரிதமாய் கொண்டு வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த உன்னதமான இந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியாய் நாங்கள் ஒருமன ஆவியோடு அப்போஸ்தலர்களைப் போல அந்த ஆதி நாட்களில் இருந்த அந்த ஐக்கியத்தோடு எங்களை நடத்த போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள நல்ல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஃபெலோஷிப் எங்களுக்குள்ள ஐக்கியத்தை காண, உமக்குள்ள ஐக்கியமாய் வளர, சபையில் ஐக்கியமாய் காண ஆண்டரை எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவித தீமைக்கும் ஆண்டரை ஒவ்வொரு பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பாய் ஆண்டரை இந்த ஆராதனையில் தடையில்லாமல் கொண்டு வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவித நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கிற நன்மைகளுக்கு மேலாக கர்த்தர் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே, கடைசி மாதங்களிலே, ஆண்டரை கடைசி வாரங்களிலே கர்த்தாவை எங்களை கிருபையாக தயவாக இந்த 12 மாதமாக எங்களை கண்மணி போல போஷித்து நடத்தினரே, அதற்காக எல்லாம் நன்றி சொல்லுங்கள். நல்லா நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் நம்ம ஆராதிப்பதற்கு கர்த்தர் ஒவ்வொரு வாரம் 50 ஆண்டரை ஒரு 2 வாரமாய் கர்த்தர் கிருபையாய் நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. 51 வாரங்களாக எங்களை நடத்தி இந்த 52வது வாரத்தில் இன்னும் அதிகமாக எங்களை கிருபையாக தயவாக எங்களை ஆராதனையில் பங்கு கொள்ள தடையில்லாமல் நடத்த எங்களுக்கு ஒத்தாசை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சபையில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நல்ல பலனாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசத்தோடு அறிக்கை சொல்லுங்க. விசுவாசமுள்ள ஜெபத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஊக்கமுள்ள ஜெபம் ஆண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே. உறுதியான ஜெபத்தில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. நம்பிக்கை வைக்கிற அந்த ஜெபத்தில் நடத்தும் ஆண்டவரே. நம்பிக்கை நங்கூரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்பிக்கைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்பிக்கையுள்ள சிறகுகளே அரணுக்கு வாங்க அட்டி தர நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் மகிமைப்படுத்துங்க. எங்களுக்கு நல்ல சரீரத்தில் வெலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளில் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பதற்கு நல்ல பரிசுத்தமுள்ள ஒரு ஆராதனை எங்களை சிறப்பாய் நடத்த போகிறவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லா வித பலவீனங்கள் ஆண்டு நீக்கினவரே, சுகவீனங்கள் போக்கினவரே, எங்கள் பலத்தினாலே நடத்துகிறவரே உமக்கு
ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லா சரீரத்தில் கூடிய பலவீனங்கள் மாறணும், எல்லா துக்கங்கள் சந்தோஷமாக மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டு எங்கள் குடும்பத்தில் ஆண்டு யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, நோய் நொடியில் இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் குணமாக்குவீராக. வருகிற ஜனங்கள் ஆண்டவரை சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியே ஜெபிக்கிறேன். குடும்பமாக அழைத்து வரும்படியே ஜெபிக்கிறேன். தடையில்லாமல் அழைத்து வரும்படியே ஜெபிக்கிறேன். பரிசுத்தமாய் அழைத்து வரும்படியே ஜெபிக்கிறேன். சுத்திகரிப்போடு அழைத்து வரும்படியே ஜெபிக்கிறேன். திரளான ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்கப்படாதவர்களெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் போல ஆண்டவர் அந்த காலங்களிலே ஆண்டவர் சபைகளிலே அனுதினமும் சேர்த்து கொண்டது போல நாங்கள் ஆராதிக்கிற இந்த திருச்சபையிலும் கூட ரட்சிக்கப்படாத ஜனங்களெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்கத்தல்ல ஆண்டவர் அவர் ரட்சிப்பின் நடத்துவதற்கு நீர் அழைத்து வரும்படியே ஜெபிக்கிறேனப்பா. உடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் உடுத்தி கொள்ளத்தக்க கர்த்தர் அற்புதமாய் ஒவ்வொரு ஜனங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய குடும்பங்களை கொண்டு வாங்க, பழைய குடும்பங்களை கொண்டு வாங்க, அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த சபையில் ஆண்டவரே இடேறெடுக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மன ஆவியோடு நாங்கள் பாடி துதித்து நீர் செய்த நன்மைகளுக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக, ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் எதிர்நோக்கி வருகிற எதிர்பார்க்கிற நன்மைகளுக்காக, தேவைகளுக்காக கர்த்தர் நீர் சந்திப்பீர், நிறைவேற்றுவீர், வாக்கு மாறாமல் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீர் என்று ஒரு விசுவாச வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள், வந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் அளவில்லாமல் அற்புதமாய் நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நன்மையும் குறைபடாமல் எல்லாவித நன்மையினால் உடைய பிள்ளைகளை போஷித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் மனதுருகுவீராக, மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து ஆசீர்வதித்து அவர்களை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். அன்று இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த சபையில் செய்யப்படும் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல வந்து நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, எங்களை ஆசீர்வாதமாக நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாக எங்களுக்கு ஆண்டே வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் எங்களை சகலவிதமான நன்மையினால் எங்களை திருப்தியாய் போஷித்து நடத்த உன் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே மகத்துவமானவர், நீரே உன்னதமானவராயிருந்து எங்களை ஆசீர்வாதமாக நடத்தி தருவீராக ஆண்டவரே. ஒரு நன்மைகள் குறைபடாமல் எல்லா நன்மையினால் எங்களை திருப்திப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த சபையில் ஆண்டு சிறுவர் ஊழியத்தை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. சிறு குழந்தைகள் ஞானத்தில் வளரட்டும் ஆண்டே. தேவ பயத்தில் வாலிபர் பிள்ளைகள் ஆண்டு நடத்துவீராக ஆண்டவரே. பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். பயத்தோடு நடுக்கத்தோடு கடும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டு தன்னுடைய குடும்பத்துக்காக பாரத்தோடு ஊக்கமாய் ஜெபிக்கிற குடும்பங்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். முதியோர்களுக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்து திருப்தியாய் சந்தோஷமாய் பூரண வயதுள்ள சம்பூர்ணமாய் நடத்தும்படியாய் நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் ஆண்டவரே சங்கீத வாசிக்கிற அந்த ஒவ்வொரு வசனமும் எங்கள் இருதயத்தை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறிவிக்க ஆண்டவர் நடத்துகிற அந்த காரியத்தை ஆசீர்வதித்தாங்க. ஒவ்வொரு அறிவிப்பு பிள்ளைகள் கேட்டு அதன்படி செயல்பட கீழ்ப்படிய கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல ஒரு காணிக்கை தசமபாகம் உமக்காக உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தையும் வியாபாரத்தையும் கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தருக்காக கொடுப்பேன் என்ற அந்த மனவாஞ்சை அவங்களுக்குள்ள உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு மன ஆவியோடு உங்களுடைய பிள்ளைகள் வேத வசனத்தை கேட்பதற்கு அடியனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சத்திய வேத வசனம் உங்களுடைய பிள்ளைகளோட இருதயத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் உண்டாகும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். யாதொரு தடைகள் இல்லாமல் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு பிள்ளைகளை பிரசன்னத்திலையும் கிருபையிலும் தயவிலும் அந்நிய பாஷையில் வரங்களினால ஆண்டவரே அபிஷேகத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை கிருபையாய் காத்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் நல்லா மகிமைப்படுத்துகிற தேவ ஜனங்கள் எல்லாரும் சேரில் உட்காருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சில பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக.
வந்திருக்கிற யாவரையும் உங்களுடைய அன்பு கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே மட்டுமல்ல, கடைசி வாரத்தில் உங்களையும் என்னையும் கண்மணி போல நடத்தின தேவனுக்கு ஒரு சில பாடல்கள் வழியாக நாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். என் ஆத்துமாவே உமக்கு நன்றி சொல்ல நான் வந்திருக்கிறேன். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் நன்றி சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, முழு பலத்தோடு ஆண்டவரே நன்றி சொல்ல வந்திருக்கிறேனப்பா. என் குற்றங்களெல்லாம் மன்னித்தீரே, என் நோய்களெல்லாம் நீக்கினீரே, என்னை பொல்லாத பாதாளத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தவரே, எனக்கு ஜீவனை கொடுப்பதற்காக சந்தோஷமான ஆண்டவர் பாதையில் எங்களை நடத்தி ஆண்டவர் வந்தவரே, எங்களுக்காக சமாதானத்தையும் சந்தோஷத்தை உண்டு பண்ணினவரே, உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை ஆண்டு வாழ்நாள் முழுவதும் கடிகூற செய்தவரே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 12 மாதமாய் கர்த்தர் செய்த சகல நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. மீண்டும் சொல்லுவான். கர்த்தர் செய்த சகல நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 12 மாதமாய் கர்த்தர் செய்த நன்மைகளை என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. குற்றங்களை மன்னித்தாரே, சகல நோய்களை நீக்கினாரே. என் படுகொழிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை உனக்கு கர்த்தர் செய்த சகல நன்மைகளை என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. 12 மாத காலமாக அவருடைய இரக்கத்தினால மட்டுமல்ல, கிருபையினால நம்மளை எல்லாவற்றிலும் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? நம்மை ஒவ்வொரு நாளும் சகல விதமான நன்மையினால திருப்திப்படுத்தி நடத்தின தேவன், சகல விதமான நன்மையான ஆசீர்வாதத்தினால நடத்த தேவனுக்கு நன்றி சொல்லுமா? உங்க கிருபை இரக்கத்தினால் என்னை மணிமூடி சூட்டினீரே. கிருபை இரக்கத்தினால் மணிமூடி சூட்டுகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் சகல நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை உண்மையாய் நன்றி சொல்லுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை உணர்ந்து 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 பாடுவோம். என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு
மகிழ்கின்றார். இளமை கழுகு போல என்னை புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் என் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் என்னுடைய பலன் குறையாமல் பலத்தினால நடத்தினீரே. கர்த்தர் செய்த நன்மைகளை எனக்கு கர்த்தர் செய்த சகல நன்மைகளை என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தயவு காண்பித்து மனமிறங்கி உதவி செய்தது போல 12 மாத காலமாக ஆண்டவர் நமக்கு தயவு காண்பித்து சகலவிதமான இரக்கத்தினால, நன்மையினால, கிருபையினால, தயவினால உங்களை என்னை போஷித்த தேவனுக்கு மறவாமல் நம்ம நினைத்தது தேவனுக்கு, நடத்தின தேவனுக்கு நம் நன்றி சொல்லுவோமா? தகப்பன் பிள்ளைகள் பேர் தயவு காட்டுவது போல், தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல் கருணையும் இரக்கமும் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். உங்க மேல என் மேல காட்டுகிறார். மறவாமல் நடத்தினாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நமக்கு கர்த்தர் செய்த சகல நன்மைகளை ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த சகல நன்மைகளை உனக்கு கர்த்தர் செய்த சகல நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. நீ ஒரு நாளும் மறவாதே. மறவாமல் உங்களையும் என்னையும் கர்த்தர் 12 மாதமாய் 52வது வாரத்தில், கடைசி வாரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வருஷம் வருஷத்தின் சகல விதமான நன்மையினால் முடிசூட்டி நடத்தினார். அல்லேலூயா. சகல விதமான நன்மையினால் ஜீவனை கொடுத்த தேவன், நம்மளை ஆசீர்வாதமாக நடத்தின தேவன், பாதுகாப்பாக நடத்தின தேவன், நம்மளை மறவாமல் நடத்தின தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவரால் நடக்காத காரியம் ஒன்றுமில்லை, கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எல்லாம் அவரால் ஆகும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவினால் சகல காரியங்களும் அவரால் நடக்கும், ஆகும் என்று சொல்றவங்க ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் சொல்லி முடியாத அற்புதம் செய்கிற தேவன், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்ல நினைத்தது செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்வதற்கு நம் ஆண்டவர், ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, கரம் பிடித்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சகல நன்மைகளை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருபோதும் மறவாமல் கைவிடாமல் உங்களையும் என்னும் கண்மணி போல நடத்தின தேவனுக்கு ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு மனிதனால கூடாதது என் தேவனால கூடும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? எந்த மனுஷனால கூடாத காரியம் அப்பா அவை ஆராதிக்கிற தேவ ஜனங்களால் அல்லேலூயா கர்த்தர் செய்ய போகிற நன்மையை அவரால் கூடும். ஆமீன். அவரால் செய்ய முடியாத அதிசயம் காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா? உம்மால் ஆகும் அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ரீபா சகதான ரபா கலமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. முழு உள்ளத்தோடு, முழு வேலத்தோடு, முழு ஆத்மோடு கர்த்தர் சொல்லுமா?
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும் என்று சொல்லுமா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். விசுவாசத்தோடுமா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், இயேசுவால மட்டும் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, எனக்கு சொல்லி முடியாத அற்புதங்கள் செய்தவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. நன்றி சொல்லுவோம் ஒரு மனதோடு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அப்பா என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரும் நீரே, இந்த சபைக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எங்கள் சபைக்காக யாவையும் செய்து முடிப்பவரும் நீரே. இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆகும், எல்லாமாகும். வறண்ட நிலத்தையை நீரூற்றை மாற்றுபவர் நீரே, அவந்தர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே, எங்கள் வறண்ட நிலத்தையை நீரூற்றை மாற்றுபவர் நீரே, அவந்தர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா நன்றி ஆண்டவரே, என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே
விசுவாசத்தோடு இயேசுவை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் உம்மால ஆகும் ஆண்டவர், எனக்கு குறித்தது எல்லாம் நிறைவேற்றுங்க. எல்லாம் ஆகும், கூடாத காரியம் கூடும், எல்லாம் கூடும், இயேசுவாலே எல்லாம் கூடும். மாறும், எல்லாம் மாறும், வியாதிகள் என்னை விட்டு ஓடும், ஓடும், எல்லாம் ஓடும், சத்துருகள் சேனைகள் ஓடும், நீங்கும், எல்லாம் நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், நடக்கும், எல்லாம் நடக்கும், எனக்கு குறித்ததை நடக்கும். ஆகும், எல்லாம் ஆகும், இயேசுவால மட்டும்தான் ஆகும். நடக்கும், எல்லாம் நடக்கும், அப்பாவ சமூகத்தில் நடக்கும். தீரும், எல்லாம் தீரும், வேதனை வறுமைகள் தீரும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு மகிமைப்படுத்துமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு, என் குடும்பத்துக்காக யாவையும் செய்து முடிப்பவரும் இயேசு, அப்பா இயேசு. நன்றி உமக்கு நன்றி, முழு உள்ளத்தின் உமக்கு நன்றி ஐயா, நன்றி. விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க வார்த்தையை கர்த்தர் கேட்க விரும்புகிறார், உங்க நன்றியை விரும்புகிறார். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, அப்பா நன்றி சொல்வதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன், உமக்கு நன்றி சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒரு நன்றியின் ஆராதனை, நன்றி பீடம், நன்றி பலி பீடம் கட்ட வந்திருக்கிறேன். நல்ல தெய்வம் இயேசு செய்த தெய்வம், இயேசு எனக்கு நன்மை செய்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். உங்க வாய் சும்மா இருக்கக்கூடாது. ராபா ஷகதான ரபா பாபா பாபா காடாபா ரபா காடாபா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா இயேசு வந்தா எனக்கு சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் இல்லாத எனக்கு ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னா அது ஏசப்பா முன்னாடி வச்சிருக்கணும். எப்படி என்னை நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஆவிக்குரிய கண்கள், உங்கள் இறுதியும் தேவனை நோக்கி பார்க்குறவங்க முகம், அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து ஆராதிக்கிற அந்த பிரசோனம், அந்த மகிமையினால் கர்த்தர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு குறித்தது நிறைவேற்றினது போல் அப்பா இயேசு நீங்கள் வந்தால் சந்தோஷம். எப்போ வருவார்? நம்ம முழு உள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை பார்த்து ஆராதிக்கும் போது அப்பா இயேசு உனக்கு நல்லா தெரிவார், உன்னோட பேசுவார். உன் உள்ளத்தில் கர்த்தர் ரகசியங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை, அப்பா இயேசுவே நீங்கள் வந்தால் போதும், என் குடும்பத்தில் சந்தோஷம், எங்கள் சபையில் சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் இல்லாத ஆராதனை எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய அவர் இல்லைன்னா அந்த ஆராதனை எப்படி இருக்கும்? உப்பு சப்பாக இருக்கும் இல்லையா? அப்படின்னு என்னது? ஒன்றுமே இல்லை. நம்ம வந்துட்டு சும்மா தான் போவோம். நம்ம வந்தோம்னா, சபையில் வந்தோம்னா திரும்பி போகும்போது ஏசப்பா எனக்கு நன்மை செய்தார், நான் விரும்பினது எதிர்பார்த்தது கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார் என்ற சந்தோஷத்தோடு போறீங்க பத்தியா? அதுதான் அப்பா உங்களோடு இருக்கிறார். எந்த அப்பா? ஏசப்பா. சித்தப்பா இல்லை, பெரியப்பா இல்லை, மத்தப்பா இல்லை, எந்த அப்பா இல்லை. அல்லேலூயா. வீரப்பா இல்லை. அல்லேலூயா. ஏசப்பா தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறார். இயேசுவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் எனக்கு முன்பாக, மகனே மகளை, உனக்கு உன்னுடைய தேவைகள் என்ன, உன்னுடைய வாஞ்சைகள் என்ன, என்னிடத்தை கேளு. நன்றி சொல்லி பாடல் வழியாக ஒரு மனதோடு ஆராதித்து நீ கேட்கும்போது நான் உன்னோடு இடைப்படுவேன். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லாத ஆராதனை வேண்டாம் எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லாத ஆராதனை வேண்டாம் எனக்கு. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா என்னுடைய ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா என்னுடைய ஜெபம். இயேசு அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லாத ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, இயேசு இல்லாத ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா, குடும்பத்தில் வாருங்கப்பா, கேளுங்கப்பா கேளுங்கப்பா. வாருங்கப்பா, சபையில வாருங்கப்பா, தாருங்கப்பா வரங்களை தாருங்கப்பா. தாவீதை போல் நடனமாடி உம்மை உயர்த்துவேன், தானியை போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். தாவீதை போல் நடனமாடி உம்மை உயர்த்துவேன், தானியை போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்துக்கு முடங்கி பணிந்திட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்துக்கு முடங்கி பணிந்திட. பாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, வரம் தாங்க, வல்லமை தாங்க, ஜெபம் கேளுங்கப்பா. வாங்கப்பா வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கரங்கள் வல்லமை தாங்க, கேளுங்க கொடுக்கப்படும். கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லாத ஆராதனை வேண்டாமே எனக்கு. இயேசு அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லாத ஆராதனை. வேண்டாமே எனக்கு. இயேசுவை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களோட வாழ்க்கையில தோல்வி பார்க்கவே முடியாது. அவர்கள் என்றென்றைக்கும் தோற்று போனது சரித்திரமே கிடையாது. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் கர்த்தராக இயேசு மகிமையாய் அவர்களை உயர்த்துவாராங்க. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. இயேசுவை ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, இயேசுவுக்கு நன்றி சொன்னால் தொல்லை எனக்கில்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் பாதம் தொழுது மகிழ்வேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் பாதம் தொழுது மகிழ்வேன். வாருங்கப்பா, ஆமா கேளுங்க, என் ஜெபத்தை கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரங்கள் வல்லமை தாங்க. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லாத ஆராதனை. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, இயேசு இல்லாத ஆராதனை. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்த நம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நான் உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்த நம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். நான் உமது அடியேன், ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். பாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா. எங்க ஜெபம் வீணாய் போகக்கூடாது, பெருமையாய் போகக்கூடாது. என் ஜெபத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. 12 மாத காலமாய் எனக்கு என் குடும்பத்துக்கு நன்மை செய்தவரே, நாள் முழுதும் ஒரு பாதத்தில் ஜெபிப்பேன், நன்றி சொல்லுவேன். நாள் முழுதும் பாதம்
செலுத்துவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் எனத்தை செலுத்துவேன். நாள் முழுதும் பாதம் தொழுது மகிழ்வேன். பாருங்கப்பா, கேளுங்கப்பா, என் ஜெபத்துக்கு தயவாய் பதில் தாங்கப்பா. பாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. இயேசு அப்பா இயேசு நீங்க வந்தா, என் குடும்பத்துல வந்தா, எனக்குள் வந்தா எவ்வளவு சந்தோஷம். வாங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா, சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்லாத ஆராதனை வேண்டாமே எனக்கு. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்லை. உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்லை. நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும். உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி தினமும் பாடுவேன். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும். உமக்கு நன்றி செலுத்தி தினமும் மகிழ்ந்து பாடுவே. வாருங்கப்பா, ஆசீர்வாதம் தாருங்கப்பா. கரம் எடுத்து நடத்துங்கப்பா, மறவாமல் போசியுமப்பா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? 12 மாத காலமாய் கிருபையாய் தயமாய் ஏசப்பா உங்களையும் என்னை நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். நன்மை செய்த இயேசுவே, உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையினால் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தின அந்த தயவு தாராளம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? ஏசப்பா, நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமான நன்மைகள். அவருடைய கிருபையினாலே நீங்களும் நானும் இன்றைக்கு தாராளமாய், மனது தாராளமாய், இருதய தாராளமாய், வெளிப்படையாய் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையோடு இந்த பாடல் வழியாய் கர்த்தரை செய்த நன்மைகளுக்காக 12 மாத காலமாய் உங்களையும் என்னையும் நடத்தின இந்த தயவுக்காக, இந்த கடைசி வாரம் ஆண்டு நம்மை நடத்த போற அன்புக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக எல்லா கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடு நல் உண்மையோடும். ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நாங்கள் ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடு நல் உண்மையோடும். ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை. எல்லாரும் எழுந்து நின்று செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம். 12 மாதம் நன்மை செய்தவரை ஆராதிப்போமா? நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம்.
நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, நான் உம் நாமம் உயர்த்திடுவே, தினமும் உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை. ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆராதிப்போமா ஒரு மனதோடு. எங்கள் ஆராதனை 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 உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடு நல்லுண்மையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவேன் சொல்லுவோமா? தேவ சமுத்திரம் பணிந்து தொழுது கொள்ளுவோமா? நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், எல்லா மகிமை நிறைந்தவரே, எங்கள் மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, ஆராதனை 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 பரிசுத்த ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம். அவர் தருகிற நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, நிரந்தரமான இன்பம் தாரும். நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம். என் குடும்பம் சந்தோஷமாய் நடத்துகிறாங்க. ஒரு வார்த்தை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, எனக்கு உண்மை உள்ளவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. சபை ஜனங்களுக்கெல்லாம் உண்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கைவிடாமல் நடத்துகிறார் நடத்துகிறார். ஆராதனை 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 பரிசுத்தமுள்ள ஆராதனை 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 சொல்லுமா? நீர் தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம். பரிசுத்த வார்த்தை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உண்மை உள்ளவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. இயேசு உண்மை உள்ளவர், மறவாமல் நடத்தினவர். இயேசு உண்மை உள்ளவர், என்னை மறவாமல் நடத்தினவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கைவிடாமல் காத்தவரே. மறவாமல் நன்றி சொல்வன், துதித்து நன்றி சொல்வன். ஆராதனை வேளையில் மகிமைதானே, மறவாமலே நன்றி சொல்வன், துதித்து நன்றி சொல்வன். ஆராதனை வேளையில் நன்றி சொல்வேனே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடு நல்லுண்மையோடு, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த உள்ள
உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு தொழுது கொள்ளுவேன் பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை நான் பரிசுத்த உள்ளத்தோடு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி சொல்லுமா. 12 மாத காலமாய் கர்த்தர் என்னை நடத்தினார், போஷித்தார், பாதுகாத்தார், அரவணைத்தார். சத்துருவோட கிரிகையிலிருந்து கர்த்தர் தப்பிவித்ததுக்காக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. மகிமை 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 மகிமை. இறங்குது 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 இறங்குது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வாய் சும்மா இருக்க கூடாது, உங்க இருதயம் சும்மா இருக்க கூடாது. துதிங்க, நல்ல துதிங்க 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 துதிங்க. வல்லமை இறங்க போகிறது, வல்லமை இறங்க போகிறது, வல்லமை இறங்க போகிறது, வரங்கள் கொடுக்க போகிறது. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் அவருக்காக, அவருடைய சேவைக்காக, அவருடைய மகிமைக்காக உன்னை தெரிந்து கொண்டார். எல்லாம் சும்மா இருக்காதீங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பெலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை. சபதனர பபபப கடபா. சின்ன குழந்தைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்றோம் கேளுங்க. ஆவியானவரை சமூகத்தில் நிற்கிறீங்க நீங்க எல்லாரும், நாம எல்லாரும் நிற்கிறோம், பெரியவங்க எல்லாம் நிற்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உண்மை நான் அன்பு கூற வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உலக மக்களிடத்தில், என் சிநேகிதரிடத்தில், நண்பர்களிடத்தில், எத்தனையோ பேரிடத்தில் அன்பு கூறி இருக்கிறேன். ஆனால் அந்த அன்பு வித்தியாசமாய் போய்விட்டது, வித்தியாசமான வழியில போய்விட்டது. ஆண்டவரே, அன்பு கூர்னவங்களாம் இன்னைக்கு இல்லை, வம்பு கூறுவதற்கு வந்து விட்டார்கள். ஆனால் நீங்க ஒருவர் தான் என்னை ஆண்டவரே நேசிக்கிற தகப்பன். நான் உம்மை விட்டு விலகினாலும் என்னை தேடி வந்து அன்பின் பலத்தினால நடத்துகிறவரே, உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறப்பா, உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறப்பா. இந்த உலகத்தில் எல்லா அன்பு உள்ளவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, மறந்துட்டாங்க, இழந்துட்டாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் என்னை விட்டு விலகாம இருக்கிறீங்க. சொல்லுவோமா, அப்பா நான் முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், முழு பலத்தோடு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். 12 மாத காலமாய் கிருபையாய் 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 எத்தனை உபத்திரம், நிந்தைகள், அவமானங்கள் மத்தியில, கண்ணீர்கள் மத்தியில, சரீர வேதனை மத்தியில, குடும்ப சூழ்நிலை கஷ்டத்தின் மத்தியில, வறுமையின் மத்தியிலே என்னை அன்புத்தாய் நடத்தினீரே, அன்பாய் நடத்தினீரே, தயவாய் நடத்தினீரே, கிருபையாய் நடத்தினீரே. எபினேசரே எபினேசரே 12 மாதமாய் உதவி நீரே. எபினேசரே, அப்பா நீங்க தான் எபினேசர். என் குடும்பத்தை 12 மாதமா 3 வேளை பட்டினி இல்லாம நடத்தினீங்களே, கைகளில் நல்ல வருமானம் கொடுத்து நடத்தினீரே. இதுவரையில் இனிமேலும் நடத்துவீங்க, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். கைவிடாம இனிமேலும் என்னை நடத்துவீங்க. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன், சாரிபாத்தை நித்தவையை போஷித்த தேவன். எவ்வளவு பஞ்சங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வந்தாலும் அப்பா என்னை நடத்துவார், தப்பாமல் நடத்துவார். இதுவரையில் உதவி நீரே. நீங்க உதவி செய்ததுக்காக நான் செய்ய வேண்டியது, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லப்பா. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு கொடுக்க முடியும்.
சொல்லுங்க எல்லாரும், நான் ஒன்னே ஒண்ணு கொடுக்க முடியும் ஏசப்பா. என்ன தெரியுங்களா? அப்பா, என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். இதயத்தை கொடுப்பேன், விசுவாசத்தை கொடுப்பேன், அப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அன்பை கொடுப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், நன்றி சொல்லி ஆராதிப்பேன், மறவாமல் ஆராதிப்பேன். எபினேசரே, எபினேசரே, இதுவரை எனக்கு, குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு எபினேசரே, வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பா நடத்துவாரு, தப்பாம இருந்தா போதும். எனக்கு சுகம் தந்தீரே, எனக்கு சரீரத்துல வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சுகம் தந்தீரே, எனக்கு சுகம் தந்தீரே, விடுதலை கொடுத்தீங்க, வேதனை இருந்து விடுதலை. முழு உள்ளத்தோடு ஒரு மனதோடு, ஒரு மனதோடு, ஒரு மனதோடு நன்றி சொல்லுங்க. குழந்தைங்க வாலிப பிள்ளைகள்லாம் அப்பா எக்ஸாமினேஷன்ல உதவி செஞ்சார், பரீட்சையில உதவி செய்தார், மார்க் லிஸ்ட் வரும்போது நல்ல உதவி செய்வார். ஆராதனை, ஆராதனை. பார்க்கிறார் கர்த்தர், உங்க உள்ளத்தை பார்க்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை போஷித்தீரே, நடத்தினீரே, பாதுகாத்தீரே. நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுவோம், 12 மாதம் நடத்தினதுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே.
வாய் திறந்து கர்த்தருக்கு சொல்லுங்க, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கும் போது நன்றி சொல்றோம். ஆனா ஜீவனோடு 12 மாதம் நடத்துறதுக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus, love you Jesus, thank you Jesus, glory to God, we all love you, you bless us, leave me heart, உமக்கு நன்றி, குடும்பத்தில் நன்றி சொல்ல வந்தோம், என் இருதயத்தில் வாசம் செய்பவரே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. கிருபையுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. மறவாமல் நடத்தினவருக்கு நன்றி சொல்லுங்க. யாக்கோப்பின் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தரை நன்றி சொல்லுங்க. ஆபிரகாமோட சன்னதிகளே நன்றி சொல்லுங்க. ஆபிரகாமின் சன்னதிகளே நன்றி சொல்லுங்க. தேவனுடைய பிரசன்னம் மகிமை மகிமை மகிமையினாலே நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவன், வல்லமை வரவுகள் கொடுக்கிற தேவன். மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. தொடுங்காண்டரு, 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 ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டரு, தொடுங்காண்டரு, தொடுங்காண்டரு. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நுகங்கள் முறியணும், நிமிர்ந்து நடக்கணும், சாபங்கள் மாறணும், சமாதானம் அடையணும். Thank you Lord, thank you Father. நமக்கு நன்றி. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம இம்மற்றும் ஆராதனை நடத்தினதுக்காக நன்றி, மகிமையாய் நடத்தினதுக்காக நன்றி, தயவாய் நடத்தினதுக்காக நன்றி. Thank you Father. இப்பொழுது நாம் நின்ற வண்ணமாய் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். நம்மத்திலே சேவியர் முன்பாக வந்து சங்கீதம் 121வது சங்கீதத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 1லிருந்து 8 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. சேவியருக்கு நன்றி. உட்காரும். சேர்ஸில் உட்காருங்க தயவு செய்து. பெரிய விசாலமான இடத்துல உட்காருங்க. சரிங்களா? சேர் நிறைய பாருங்க, ஒரு 10 சேர் பக்கத்தில் அங்கே காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 4 7 சேர் 8 சேர் காலியாக இருக்கு. ஜென்ஸ் பதில் காலியாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பேர் சந்தோஷமாக ஆண்டவருக்கு விடுதலையோடு ஆராதிச்சிங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. இப்பொழுது நம்ம திரு சிமியோன் முன்பாக வந்து சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய இனி நமக்கு சோதரம். இன்று சபை முடிந்த பிறகு 9 மணிக்கு மேல் டான்ஸ் கிளாஸ் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு பழைய புது வருட ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று 1ஆம் தேதி காலை திருவிருந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புது வருட ஆராதனைக்கு புதிய ஆத்மாக்களை ஒவ்வொரு குடும்பமும் கூட்டிக் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிமியன் சொன்னதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். பிரதர் சொன்னது வருகிற 31ஆம் தேதி மீண்டும் உங்களுக்கு ஏன் ஞாபகப்படுத்துகிறேன்னா, வருகிற 31 செவ்வாய்க்கிழமை வரும். அன்றைக்கு இரவு சரியாக 10 மணிக்கு ஷார்ப்பாக நீங்கள் வந்துடுங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம ஏன்னா வருஷத்தில் கடைசி நாட்களில் நம்ம மனதார ஆண்டுகிட்ட சமயத்தில் என்ன செய்கிறோம், அர்ப்பணித்து நம்ம என்ன செய்கிறோம், பாடி துதித்து நம்ம என்ன செய்கிறோம், பாவ அறிக்கையெல்லாம் விட்டு ஒரு புதிய வருஷத்துக்குள் புதிய மனுஷனாய் புதிய அனுபவத்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஆக சரியாய் 10 மணிக்கு வந்து தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாக வரணும். இன்னும் யாராவது வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களையும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ரட்சிக்கப்படாதவங்களை கொண்டு வாங்க. அடுத்த சபையிலேருந்து தூக்கிட்டு வந்துடாதீங்க, அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் அதே இது வந்து சபைக்கு போகாதவங்களை கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அது மாத்திரமில்லாமல் இப்பொழுது சபை 9 மணிக்கு முடிந்த பின்பாக டான்ஸ் கிளாஸ் வச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சபை 9 மணிக்கு முடிந்த பிறகு ஒரு 25 குடும்பத்துக்கு வந்து அவங்களுக்கு மாதத்துக்கு இந்த அரிசி பருப்பெல்லாம் கொடுக்கறதாக காவிரி அம்மா கிட்ட கிளிப்டன் ஓனர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எங்கிட்டையும் ஃபோனில் பேசுனாங்க தான். கிறிஸ்மஸ் அன்றைக்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏதோ வெளியூர் போயிட்டதாக சொன்னாங்க. அதனால் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்களாமா. 9 நேற்று சொன்னாங்க 9 மணிக்கு கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் 9 மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சிருவோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். 9 மணிக்கு என்னம்மா என்ன சொன்னாங்கம்மா? 9 மணிக்கு வந்துடுவாங்களா? சரிங்க. அந்த 9 மணிக்கு நான் சொல்கிறவங்க பெயர் வந்து நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்க வந்து சபை முடிந்த முன்னாடி வந்துட்டாங்கன்னா இருங்க, இல்லாட்டி இல்லைன்னா விருந்து வாங்கிட்டு போயிடுங்க. பேர் நான் சொல்லிடுறேன். சில பேருக்கு எனக்கு ஞாபகத்து வரல, அதனால் எதுவும் நினச்சிடாதீங்க. அதனால் ஏன் மேலே கோவப்பட்டுறாதீங்க. சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னா கூட சொல்லுங்கள், நான் அது சார்பாக நான் வந்து என்ன செய்கிறேன், மற்றவங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு பண்ணிடுறோம். இந்த பர்வதம் அம்மா பொங்கலூர், இசை அம்மா, காவேரி அம்மா, சந்திரம்மா அருள்புரம், சந்திரம்மா பல்லடம், சீதா அம்மா, லீலா அம்மா, லீலா அம்மா, அப்புறம் வினோதினி, பிரியா, சலோமி, பாப்பாத்தி, பொங்கலூர், தமிழரசி, சங்கீதா, சோபா, டிகேடிஎம்எல் சுமதி, எலிசபெத் அம்மா, அருள்மணி, புனிதாவோட அம்மா, சரிங்களா, புனிதா, லட்சுமி சுப்பிரமணி, செல்வராணி, மோன்சி, இன்னொரு அம்மா அருள்மணி இருக்கிறாங்க, முத்துசாமி, பொங்கலூர் ராஜ் இவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்தவங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்கும். 25 பேர், 50 சொன்னால் 25 தான் சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸு யாராவது விடுபட்டுருந்தால், ரொம்ப முடியாதவங்க அப்படி எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். சரி, வராதவங்க பார்க்கலாம். சரிங்களா? காட் பிளஸ் யூ. ஏன்னா இது வந்து அவங்க சொன்னது வந்து எல்லாருக்கும் சொல்லலை, ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சொல்லுங்களா, அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படி யாரும் இருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதனால் அவங்க 9 மணிக்கு வரும். வரலன்னா என்னை போட்டு தள்ளிடாதீங்க. ஆனால் நான் உத்தரவாதம் கிடையாது. அதனால் அதுவும் சொல்லிட்டேன். அம்மா சொல்கிறத வச்சு தான் நான் பேசுகிறேன், அந்த அம்மா சொல்கிறத சொல்கிறேன். நான் இது வரைக்கும் அந்த அம்மாட்ட ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்க, எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டதே கிடையாது. எனக்கு அந்த ஆசையும் கிடையாது. ஆக நீங்கள் எல்லாமே பாஸ்ட்டு சுருட்டிட்டாரு அப்படின்னு நினச்சி வச்சிடாதீங்க. அதனால் தயவுசெய்து அவங்க கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. கொடுக்கலனாலும் கர்த்தருக்கு அதோட 2 மடங்கு நன்றி சொல்லுங்கள். வேறு விதத்தில் கர்த்தர் செய்வார். நம்ம அதை நம்பி வரல, புரியுதுங்களா? அரிசியை நம்பி வரல, பருப்பை நம்பி வரல, இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கணும். ஆமீன்னு சொல்லுங்கள். நம்ம விசுவாசம் அவர் மேலே இருக்கணும். அதை நம்ம ஜெபத்தினால் பெற்றுக்கொள்கிறது தான் ஆசீர்வாதம், புரியுதுங்களா? கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூட மனுஷங்கிட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம அழைச்சவர் யார்? ஏசப்பா. நான் உண்மையே சொல்கிற சத்திய வேதத்தின் பிரகாரமாக ஏன் ஒவ்வொன்றா நான் விட்டுட்டு வரேன்னா, அதுதான் ஒவ்வொரு காரியம். இவர் தான் என்னை அழைச்சார். ஆவியானவர் தான் என்னை அழைச்சிருக்கிறார், தவிர பாவியானவர் அழைக்கல. பாவியான மனுஷன் என்னை அழைக்கலை, ஆவியானவர் தான் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கார். ஆக அவரை நம்பி தான் நம்ம இருக்கணுமே தவிர
அவர் மேலே தான் விசுவாசம் வைக்கணும் தவிர மற்ற எஜமான்கள் மேலே மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய ஜெபம் வீணாக போயிடும், உங்கள் விசுவாசம் அவிசுவாசமாக போயிடும், கடைசியில் ஆண்டவர் விட்டு போயிடுவார். வித்தியாசமான நபர் தான் உள்ளே வருவாங்க. வாங்க தம்பி, முன்னாடி வாங்க. வாங்க, நீங்கள் வந்ததுக்கு நன்றி. புதிய குடும்பங்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க. நேற்று தினத்துலலாம் அவங்கள போய் சந்தித்து 9:30 மணிக்கு தான் நாங்கள் வந்தோம். அதனால் புதிய குடும்பம் ஆத்மா அறுவடை செய்யுங்க. நல்லா நேற்றுலாம் அறுவடை பண்ணணும் ஆத்மா. இப்போ சாட்சி சொல்ல போகிறாங்க. சாட்சி சொல்கிறதுக்கு ஆர் யூ ரெடி? நீங்கள் நில்லுங்க, வாங்க சொல்கிறேன். நீங்கள் கிளியர் தானே? ஓகே, இப்படி முன்னாடி வந்து நில்லுங்க. அவங்கள பார்த்து நின்னா போதும். நான் கேள்வி கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும். சரிங்களா? இந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை பொய் எது இருக்கக்கூடாது. பொய் சொன்னால் ஆண்டவரை தட்டி எடுத்துருவார். அதுவும் எனக்கு தெரியும். உள்ளது உள்ளதென்று நம்ம சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உயிருள்ள சாட்சி. அதனால் இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் தைரியமாக. எவ்வளோ வார்த்தை பேசுகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சாட்சி தான் எங்களுக்கு வேணும். நான் சொல்லக்கூடாது, சொல்லி கொடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஆண்டு உங்களுக்கு செய்த அற்புதங்கள் என்ன காரியம் மட்டும் சொல்லுங்கள். வயிற்று வலியோட ரொம்ப பக்கத்தில் மைக் வச்சிங்க. வயிற்று வலியோட ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருந்தேன். அப்பா வந்தார் நைட்டு. அப்பா கிட்ட சொன்னேன், ஜாம் பண்ணார். என் வயிற்று வலியே இல்லை. ஆனால் தொப்புளில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு தூங்கவே முடியல என்னால். ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா நைட்டு வந்து ப்ரேயர் பண்ணாங்க. இந்த பக்கம் ஏதோ இழுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது இந்த பக்கம் ஏதோ இழுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எந்த வலி இல்லை. கர்த்தருக்கு நன்றி. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக குடல் இறக்கம், அப்படி தானே? குடல் இறக்கம் மருத்துவ சர்டிஃபிகேட் காட்டினாங்க. நான் அதை படிக்கலை. ஆனாலும் குடல் இறக்கத்தை நிமித்தமாக அவங்க வந்து வேதனையோடு வயிற்றை பிடிச்சிட்டு இருந்தாங்க. தொப்புள் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. அவங்க ரொம்ப கடின வேதப்பட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் போனோம். அவங்கள விசாரித்தோம், பிள்ளைகளை விசாரித்தோம். ஜெபம் பண்ணும்போது ஒரு அந்த எனக்கே அந்த ஸ்லாக்னஸ் தெரிஞ்சுது. ஒரு ஏதோ ஒன்று அந்த உள்ள குடலோட அசைவாய்ச்சி டப்புன்னு ஒரு அந்த இப்படி துடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பாப்பா சொல்லிச்சு, நீங்கள் ஜெபிக்கும்போது எனக்கு வந்து அந்த உள்ளேருந்து அந்த இடத்துலேருந்து ஒன்று சர்றன்னு வெளியில் நீங்கிற மாதிரி தெரிஞ்சது. நாங்கள் சரி அப்போ புரிஞ்சுது. ஆனால் அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்க முடியலன்னாங்க. நல்லா தூங்குவீங்க, காலையில் நீங்கள் வருவீங்க சர்ச்சைக்கு சொன்னோம். அதே மாதிரி தூங்குனாங்க, நல்லா தூங்குனாங்க. காலையில் சர்ச்சைக்கு வந்தாங்க. நேற்று நாங்கள் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி குடும்பமாக வந்திருக்கிறாங்க. புதிய ஆத்மாவும் அவங்க கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ. ஸ்ரீலா அம்மா சொல்லலாம். தேங்க்யூ மக. ஆண்டவர் மறக்காதீங்க. என்னை மறந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா மறக்காதீங்க. பக்கத்தில் வச்சு சொல்லுங்கம்மா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிற தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் வீட்டுக்காரர் நடக்க முடியாமல் இருந்தார் ஐயா. 1 மாதம் ஆச்சு, நடவே இல்லை. இன்னைக்கு காலையில் வாக்குத்தத்தம் வாங்கணும் ஆண்டவரே. ஒரு வரணும்ப்பா, உங்கள் ஆலயத்துக்கு வரணும் ஏசப்பா. ஒரு வாக்குத்தத்தம் வாங்கணும் ஏசப்பா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நடக்க வச்சு அப்பா. காலையில் அவர் பாத்ரூமுக்கு எந்திரிச்சு அவராக நடந்தார் ஐயா. ஒரு ஆள் தூக்கணும், பிடிக்கணும், பாத்ரூம் எல்லாம் ஒன்றுக்கு எல்லாம் படுக்கையிலே எடுக்கணும், வைக்கணும். நான் வர நேரமெல்லாம் ஐயா கிட்ட சொல்லி அழுகுவேன், அம்மாகிட்ட சொல்லி அழுகுவேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை வழி நடக்க வச்சார். ஆண்டவர் அங்கே வந்து இருக்கார் ஐயா. அவருக்கு கோடி 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 நன்றி சொல்லுவேன் ராஜா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அம்மா அவங்களுக்கு நேற்று தினத்தில் கூட நாங்கள் ஜெபம் பண்ணோம் இல்லைம்மா? நேற்று தினத்தில் கூட நாங்கள் வந்து கர்த்தர் அறிவார் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். சரிங்களா? சபையில் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, நாங்களும் ஜெபித்தோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஆண்டவரே. கர்த்தருக்கு சோத்திரமோ ஆண்டவரே. எங்கள் மருமகன் வந்து செக்யூரிட்டிக்கு வேலைக்கு வந்து இப்போ 1.5 மாதம் ஆகுது. காலை ரொம்ப முழங்கால வலிக்குது, காலி வீக்கமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னாப்புல. அப்புறம் ஜெபம் பண்ண எண்ணெய் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் தடவுப்பான்னு சொன்னேன். அப்புறம் அப்பா கிட்ட ஃபோன் அடித்து சொன்னேன். அப்பா வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி விட்டார், சரியாயிடுப்பான்னு சொன்னாப்புல. அப்புறம் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 1 வாரமாக ரொம்ப வலி எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா நடக்கிறாப்புல. இன்றைக்கி சர்ச்சுக்கு வாரேன்னு சொன்னாப்புல. அங்கே வந்து இன்றைக்கி வேலை இருக்கிறதுனால வர முடியல, ஃபாதர்கிட்ட சொல்லிவிடுங்கன்னு அடுத்த வாரம் கண்டிப்பாக வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. எங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த கையை வலிக்குது, தலையெல்லாம் ஒரே பக்கமாக வலிக்குதும்மா, அப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து போன வாரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாப்புல. சரியாயிடுச்சு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அற்புதம் செஞ்சதுக்காக சோத்திரம்.
கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அவருடைய மருமகன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மருமகன். எல்லா குடும்பத்தில் இருக்கிறது தான். ஆனால் அப்படிப்பட்டவர் இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சரியான ஒரு கேஸ் விஷயத்துலலாம் இருக்குது, அவங்க சொல்ல முடியாது. ஒரு இந்த மருமகனை குறித்து பல நாட்கள் அவங்க கண்ணீர் வெடித்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அடியின் இடத்துல ஜெபம் பண்ணி கொள்ள ஆண்டு கொண்டு வந்திருக்காருன்னா நிச்சயமாக அதுலேயும் ஒரு விடுதலை கொடுத்துருக்காருன்னா உண்மையே ஆண்டு ஒரு நல்ல தெய்வம். அவர் மேலே இரக்கம் மனதிறக்கம் வைத்து இன்னைக்கு நல்ல இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர் என்று கண்டு கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடிமையும் கூட சாட்சியாய் நிற்கிறேன். தேவாதி தேவனை சோதரிக்கிறேன். நான் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தேன். தற்போது திருப்பூரில் 24 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் 2001ஆம் ஆண்டில் தேவனுடைய கிருபையினால் ஞானஸ்நானம் பெற்றேன். 2003ஆம் ஆண்டு திருமணம் முடிந்தது கிறிஸ்தவ முறைப்படி. என்னுடைய குடும்பம் இந்து குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் என்னுடைய வீட்டின் பிடிவாத காரணத்தினால் கிறிஸ்தவ முறைப்படி நடந்தது. ஆனாலும் திருமணம் முடிந்ததிலிருந்து ஆராதனைக்கு செல்ல முடியாமல் தடைகள் அதிகமாக இருந்தது. ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரியாதபடி என் மனதிற்குள்ளாய் வேண்டிக் கொண்டு இத்தனை வருடங்களாய் நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். தற்போது என் வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த கேத்தரின் மூலியமாய் நம்முடைய சாரோன் ஏஜி சபையை தெரிந்து கொண்டேன். கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனைக்கு 2க்கும் வந்து கொண்டிருப்பேன். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து 2 ஆண்டுகளாய் வந்து கொண்டிருக்கேன். குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் என்னை ஆராதனைக்கு கடந்து வரும்படியாய் அழைத்த பெரிதான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். மேலும் அப்படி நான் வேதம் வாசிப்பதை எப்படியாவது இந்த பைபிளை நான் முழுவதுமாய் வாசித்து முடிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருந்தது. கடந்த ஆண்டே வாசித்தேன், எண்ணாகம வரையிலும் வாசித்தேன். ஆனாலும் வாசிக்க முடியவில்லை. வாசிக்கும் போதே தூக்கம் வரும், ஒரு சோர்வு, அசதி எல்லாவையும் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் வாசிக்க முடியவில்லை. இந்த ஆண்டு ஒரு வைராக்கியமாய், ஒரு வாஞ்சையாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் இந்த வேதாகமத்தை முழுவதும் வாசிக்கும்படியாய் எனக்கு கர்த்தர் தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்தார். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். மேலும் வேதத்தை வாசித்ததோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வரிகளும் எனக்கு தெரிந்த அளவுக்கு அதை குறித்து வைத்து கொண்டேன். ஆனால் வேதாகமத்தில் உள்ள புதிய ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரை மொத்த அதிகாரங்கள் 1189. ஆகமங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன பார்த்திங்கன்னா 39, புதிய ஏற்பாட்டில் 27, மொத்த ஆகமங்கள் 66. மொத்த பக்கங்களினுடைய எண்ணிக்கையும் பழைய ஏற்பாட்டில் 1107, புதிய ஏற்பாட்டில் 355 பக்கங்கள். இது மட்டுமல்லாமல் நான் இந்த நவம்பர் மாதம் வரையிலும் பழைய ஏற்பாடு மட்டும்தான் முடித்தேன். ஆனாலும் கர்த்தர் என் பிள்ளைகளோடு கூட நான் சொன்னேன், எப்படியாவது நான் இந்த வருடத்தில் பைபிள் வேதாகமம் முழுவதும் முடித்து என்னை சாட்சி சொல்லும்படியாய் கிருபர் வழி நடத்த வேண்டும், நீங்கள் எனக்கு ஒத்தாய்ச்சி செய்யுங்கள் என்று பிள்ளைகளிடத்தில் சொன்னேன். சிறு சிறு வேலைகள், எந்த வேலைகள் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு வேதாகமத்தை அதிகமாய் தியானிக்க ஆரம்பித்தேன். இந்த டிசம்பர் ஃபுல்லாய் 261 புதிய ஏற்பாடு வசனங்கள் முழுவதையும் வாசித்து முடிக்கும்படியாய் கர்த்தர் என்னை வழிநடத்தி வந்தார். அதே போல் நீங்களும் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளைக்கு 4 அதிகாரங்கள் முடித்தால் நாம் வேதாகமம் முழுவதுமாய் நாம் ஒரு வருஷத்தில் முடித்து விடலாம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியம் ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இல்லாமல் ஒரு 5 வசனங்களை உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருப்பீர்கள். மத்தேயு 10:31. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். மார்க்கு 10:31. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். இது லூக்கா 10:42. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14:15. கொர்தேயுவே, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் நினைத்தருளப்பட்டுள்ளது. அது அப்போஸ்தலர் 10:31.
இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாக எனக்கு மறதிகள் உண்டு. இன்னும் உடம்பிலே சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. இதுக்கெல்லாம் மாத்திரை போட்டு கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் எல்லாவற்றையும் மத்தியும் என் உடல் பலன் ஆரோக்கியத்தை தந்து என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியாக என் பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருவதற்கு தடையாக இருக்கிறதை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து போட வேண்டாம். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இருந்தாலும் கூட கர்த்தர் அவங்க அப்பாவினுடைய உள்ளத்தில் பேசும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட வரும்படியாய் நீங்கள் சபையார் யாவரும் ஜெபிக்கும்படியாய் மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அப்படியே இருங்க. நம்ம அப்படியே அவங்க சொன்ன சபையோருன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும் இல்லைங்களா? அப்படியே நின்று அவங்களுக்கு நேராக கரங்களை நீட்டி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். எவ்வளோ தாகம், ஆத்ம பாரம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அருமையான அன்பு சகோதரி செல்வி, கெம்பே நகர்லேருந்து வரக்கூடிய அன்பு மகள் செல்விக்காக ஆண்டவரே, மாரிமுத்து அவருடைய கணவர் மாரிமுத்துக்காக ஒரு பெண் குழந்தை, அது மாத்திரம் 2 பசங்க இருக்கிறாங்க, மொத்தம் 3 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் கருவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கொர்நேலியு தான தர்மக்காரன் 10 ஆண்டு 2 பிரகாரமாக அவன் வீட்டார் அனைவரோடும் கூட இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததாக பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை அன்பு மகளோட விருப்பத்தை நிமித்தமாக நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் குடும்பமாய் இந்த ஆண்டவரே வருகிற நாட்களிலே அன்று குடும்பமாய் ஆராதனைக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளும் வரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை நாமம் இந்த மகளோடு மட்டுமல்ல பிள்ளைகளோட மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே அந்த கெம்பே நகர் பகுதியில் எல்லா ஜனங்களுக்கும் இந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், சாட்சி பெற்ற ஒரு குடும்பமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே மகளுக்கு நல்ல சரீர சுகம் கொடுக்கபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவித தேவைகள் மாத்திரமல்ல அன்று ஒவ்வொரு வருஷம் தவறாமல் குடும்பம் முழுவதும் முழு வேதாகமத்தை வாசித்து அன்ற அது வசனத்தின் பிரகாரமாக வாழவும் அர்ப்பணிக்கவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் ஒரு பாரமுள்ள குடும்பமாய் வரும் நாட்களில் சாட்சியாக நிறுத்துவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கணும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு சாட்சி இல்லை. நமக்கு 8:20 இங்கேயே ஆயிடுச்சு. எனவே அடுத்த வாரத்தில் சாட்சி சொல்லலாம். புதுசாக இன்றைக்கி தான் வந்திருக்கிறீங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்குறோம். புதுசாக யாராவது இன்றைக்கு தான் இந்த சபைக்கு நான் புதுசாக வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டவங்க யாராவது இருக்கிறீங்களா? 2 பேர் இருக்கிறாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இந்த 2 பேர்த்துக்காக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ரமேஷ் நீங்கள் ஜெபம் பண்ணிபடியே கேட்குறோம். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வரணும். அவங்களுக்கு ஒரு நல்ல திருச்சபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆக நீங்கள் ஜெபிக்கும்படியே கேட்குறோம். அடிமனு தேங்க்யூ ரமேஷுக்கு நன்றி செலுத்திட்டு உட்காரலாம். உட்காருமாக தொடர்ந்து வாங்க. நன்றி. இந்த கேலண்டர் சபைக்கு ரெகுலராக வந்து கொண்டிருக்கிறவங்க மட்டும் இந்த கேலண்டர் வாங்காதவங்க யாராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து புறப்பட்டு போகும்போது கேலண்டர் வாங்கிக்கலாம். சபைக்கு ரெகுலராக வரவங்க, ஏன்னா கேலண்டரு நமக்கு வந்து உங்களுக்கு எல்லோரும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொடுத்தாச்சு. வாங்காதவங்க இருப்பீங்க, ரெகுலராக வரவங்க அவங்க வந்து கேலண்டர் வாங்கி கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக நாங்கள் கேட்டுக்கொள்ளும். இப்பொழுது சிறுவர் ஊழியம் இப்போ இல்லை, சபை முடிந்த பிறகு நடத்துகிறேன். டான்ஸ் கிளாஸ் இருக்குங்களா? டான்ஸ் கிளாஸ் இப்போ தான் நடத்துகிறீங்களா? இப்போ நடத்துறதுன்னா நீங்கள் 8:45 அப்படி வர வாய்ப்பு இருக்குங்களா? எல்லோரும் திரும்பி 8:40 8:50 அப்போது எந்த ஸ்டேஜிலேருந்து கொண்டு போகிறீங்க? எனக்கு சின்ன பிள்ளைங்கன்னா எத்தனை வயது வரும்? நீங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் பேர் சொல்லுங்கள். நான் மற்றவங்க கூட்டிகிட்டு போகாதீங்க. இங்கே முன்னாடி கூட வந்து சொல்லிடுங்களா? மோனிகா நீ தெரிஞ்ச சொல்லுமா. டான்ஸ் கிளாஸில் அவங்க சொல்கிறவங்க பேர் மட்டும் நீங்கள் அனுப்பும்படியே கேட்குறோம்.
அடுத்து 9 மணிக்கு சபை ஆராதனை முடிஞ்ச பிறகு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் என்ன செய்யலாம், செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் நல்லா நீங்கள் என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். சபை திறந்து கிடக்கும். சரிங்களா? வேறு யாராவது இருக்கிறாங்களாம்மா? சரி, ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். நம் மத்தியிலே இஸ்ரவேல் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு தேவன் பேசுவதற்காக அவர் ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன். ஆமீன், ஆமீன், ஆமீன். இஸ்ரவேலுக்கு நன்றி. கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபைக்கு சொல்லுகிற தேவ வார்த்தை, காதுள்ள தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் கவனமாய் நாம் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இங்கும் யாரும் போகாதீங்க, உங்கள் கவன சிதறல் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவர் பேசும்போது, ஒரு மனிதன் பேசும்போது எவ்வளோ அக்கறையோடு கவனமாய் நம்ம கேட்கறது போல, அதை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனாக கர்த்தர் அடியனோட நாவிலிருந்து பேசுகிற சத்திய வார்த்தைகளை நாம் இதை விட அதிகமாக பயபக்தியோடு, கவனத்தோடு, ஜாக்கிரதையோடு, எச்சரிக்கையோடு நம்ம என்ன செய்யணும், கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், தியானித்து அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் ஆண்டு பேசும்போது உங்களுக்கு கவன சிதற இல்லாமல் குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீங்கள் தேவனால ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. நீங்களும் நானும் தேவனாக கிறிஸ்துவின் அழைப்பின் நிமித்தமாக, தெரிந்து கொண்டது நிமித்தமாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நம்மை விட்டு விலகாதபடி கர்த்தர் நம்மை மறவாமல் நடத்துகிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனாக கிறிஸ்துவினாலே மறக்கப்படுவதில்லை என்று நம்ம பார்க்குறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தையும் 7வது வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால மறக்கப்படுவதில்லை. தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாமல் இருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் என்னுடைய சமூகத்திலே விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டுக்கு மாத்திரம் நன்றி சொல்லும். அன்பு சகோதரி, 5 வசனங்களில் முதல் வசனம் சொன்னாங்க பத்தியா, செல்வி. கர்த்தர் உங்களுடைய வசனத்துக்கு ஏற்ற வார்த்தை தான் இங்கேயும் வருகிறது. அப்போது அந்த நாட்களில் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. ஒருத்தர் என்ன செய்கிறான், அந்த குருவிக்கு எஜமானாகிய அவன் மற்றவன் இடத்துல விற்கிறான். எப்படி யோசேப்பை தன் சகோதரர்கள் வெள்ளிக்காசு விற்றுட்டாங்க இல்லையா, 20 வெள்ளிக்காசு. அதே மாதிரி 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவியை மற்றவனுக்கு விற்று விடுகிறான். ஆனால் விட்டோன்னா அந்த குருவிகள்லாம் நினைக்கும், இது வரைக்கும் எனக்கு 3 வேளை நல்ல ஆகாரம் கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்த இந்த எஜமான் இன்றைக்கு எங்கள் 5 பேரை மறந்து முன்பின் தெரியாத ஒரு நபர்கிட்ட எங்களை வித்துட்டானே, எங்களை மறந்துட்டானேன்னு சொல்லி அந்த 5 அடைக்கலான் குருவி என்ன செய்யும், மனசுக்குள்ளேயே ஏக்கம் இருக்குமா இருக்காதுங்களா? நீங்கள் உங்கள் நல்ல வளர்ப்பு பிராணி வச்சுருக்கீங்க வச்சுங்க, உங்களை சுற்றிக்கிட்டே தான் அது இருக்கும். ஆனால் யாராவது முன்பின் தெரியாதவங்ககிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு பிடிச்சி கட்டி இழுத்துட்டு போகும்போது சந்தோஷமாக வருமா? உங்களோட? ஏன் வராது? முன்பின் தெரியாதவங்ககிட்ட போகிறோம், என்ன செய்வான்? கசாப் கடமை வெட்டுவானா இல்லை மொத்துவானான்னு நமக்கு தெரியாது. அதனால் என்னது, மரலும், இல்லாட்டி என்னாகும், முட்டும், இல்லாட்டி தப்பிச்சு பார்க்கும். அதே மாதிரி 5 அடைக்கலான் குருவி தன்னுடைய எஜமான் என்னை நல்ல சந்தோஷமாக வச்சு பாதுகாத்து பராமரித்து என்னை வைத்து அந்த 5 அடைக்கலான் குருவி என்ன நினைக்கனா, என்னை மறந்துட்டாரே, என்னை மறந்து போயிட்டாரே, நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? ஒரு தப்பு நாங்கள் செய்யலையே, எங்களை ஏன் மறந்துட்டார் அவரு அப்படின்னு வேதனையோடு கண் கலங்கி கொண்டிருக்கிறது. அப்படி வச்சுக்கிங்களேன். அப்போது மற்றவன் முன்பின் தெரியாதவங்ககிட்ட போய் என்ன செய்ய, காசுக்காக வித்துடுறான்.
ஒரு பணத்துக்காக அந்த குருவிகளை விற்கும்போது அந்த குருவிகள் பாரத்தோடு என்ன செய்யுது, வேதனையோடு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? அவைகள் ஒன்றாகிலும் நான் மறக்கப்படுவதில்லை. அந்த எஜமான் அந்த குருவிகளை மறந்திருக்கலாம், ஆனால் அந்த குருவிகளை உண்டாக்குன தேவனாக கர்த்தர் நான் மறப்பேனா? கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அந்த குருவிகளை 5 அடைக்கலான் குருவிகளை அடைக்கலமாக இருந்தால் அந்த அடைக்கலான் குருவி அந்த குருவி அந்த எஜமான இடத்துல ஒரு பாதுகாப்பாகிறதுக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் எல்லாவித சௌரிய ஆசீர்வாதமாக நடந்தது. அப்போ அந்த 5 அடைக்கலான் குருவிக்கு எல்லாவித ஒரு பாதுகாப்பு அரவணைப்பு இருந்த அந்த குருவி இப்போ காசுக்காக மற்றொரு இடத்துல விற்கப்பட்டோன்னு அதனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. எஜமான் எனக்கு என்ன செய்யட்டாப்ல, ஒன்றுமே செய்யாமல் என்ன செய்ய தடை பண்ணிட்டாங்க. ஆக என்னது, இந்த 5 அடைக்கலான் குருவி என்னை மறந்துட்டாங்களேன்னு சொல்லி என்ன செய்யறோம் அவன் கவலைப்படும் போது, அப்போ எஜமான் என்ன செய்யறாப்புல, இயேசு கிறிஸ்து அந்த 5 அடைக்கலான் குருவிக்கு என்ன சொல்கிறாப்புல, அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 12 பாரு, நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த 12 மாத காலமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்யலை, மறக்கலை. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட என்ன ஆகாது, கீழே விழவே விழாது. அதான் அர்த்தம். நம்ம சீப்பில் தலையில் வரும்போது சீப் எடுத்து வரும்போது உழுதான் செய்யும். என்னங்க பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க கொத்தா ஒழுகுது, அந்த இது இல்லை. தேவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த ஒரு முடி கூட கீழே விழாது. அதனால தான் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். அவர் தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய கணக்கில் இருக்குது. இதெல்லாம் அவருடைய சொத்து, அவருடைய ப்ராஃபிட் அது. அதனால் நீங்கள் எதையும் குறித்து யாரையும் குறித்து யார் உங்களை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, என்னை விலகி போயிட்டாங்க, நான் நேசித்தவர்கள் அன்பு செலுத்தினவர்கள் என்னோட கூட இருந்தவங்களாம் இன்னைக்கு மறந்து உலகத்தை விட்டு போயிட்டாங்க, ஊரை விட்டு போயிட்டாங்க, என்னை மறந்து ஒதுக்கி வைத்துட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. யார் ஒதுக்கினாலும் யார் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அதனால தான் இயேசு சொல்றாரு, பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காமல் இருங்கள். அநேக அடைக்கலான் குருவி பார்த்தீங்களா, ஒரு 5 குருவி மட்டும் இல்லை, அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் என் ஜனங்கள், நான் அழைத்த ஜனங்கள், என் சமூகத்தில் என் பிள்ளைகள் எனக்கு முன்பாக விசேஷித்தவர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவங்களுடைய பண்டிகை நாட்களிலே கொண்டாடுகிறார்கள். நல்லது தான். இறை தேவனுங்களுக்கு நன்றி செலுத்தி நல்லது தான். சந்தோஷமாக ஃபெஸ்டிவல் கொண்டாடுகிறது, அவங்க சந்தோஷம் நல்லது தான். ஆனால் அந்தந்த நாள் வரும்போது அவங்களுக்கு கொண்டாட்டம், அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் நீங்களும் நானும் ஒவ்வொரு வினாடியும் வித்தின் ஒவ்வொரு செகண்ட் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம், விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த நாட்களில் வரும், நமக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம். ஏன்னா தேவனால் நீங்களும் நானும் மறக்கப்படவில்லை. ஏன்னா உங்களையும் என்ன அழைத்தவர் யார் தெரியுமா? இந்த உலகம் கிடையாது, தேவனாக கிறிஸ்து, தேவனாக கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அதனால தான் அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லலை, பேசுகிறேன். நான் கொஞ்ச நேரத்தில் வித்தின் செகண்டில் உங்களை மறந்துடுவேன், அது என்னுடைய சுவாபம். ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. இந்த உலகம் உன்னை மறக்கலாம், சொந்த பந்தங்கள் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், எவ்வளோ நெருங்கின இருக்கிறோம், கணவன் மறக்கலாம், மனைவி மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், பெற்றோர்கள் உன்னை மறக்கலாம், ஒதுக்கி போயிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவில்லை. உன் தாய் தந்தைகள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அழைத்த பிள்ளைகள், முன்குறித்த பிள்ளைகள், என் நீதிமானாக உருவாக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், என்னுடைய இரத்தத்தினால கிரயம் செய்து மீட்டெடுத்த என் சபை பிள்ளைகளை நான் ஒரு நாளும் மறக்கப்போவதில்லை. யோசேப்பை மறந்தார்கள். யோசேப்பை 10 சகோதரர்கள் 11 சகோதரர்கள் மறந்தார்கள். ஆனால் ஆண்டவர் விட்டுட்டாரா? யார் கைவிடப்பட்டானோ அந்த மனுஷனை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு தேசத்துக்கு ஒரு பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார். எந்த பிள்ளைகள் மறந்து போனாங்களோ,
குழியில் தள்ளினாங்களோ, இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்களோ, அந்த சகோதரர்களுக்கும் அவங்க பெற்ற தகப்பனுக்கும் இந்த ஒதுக்கப்பட்ட மறக்கப்பட்ட அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செஞ்சார்? போஷிப்பதற்கு, ஆதரிப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா, நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இது கூட சொல்கிறேன். எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரசன் வரும். இயேசுவை பற்றி தான் நம்ம சாட்சி சொல்லணும், என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த இதில் அனுபவத்தில் இப்போ ஆண்டு உணர்த்துனான்னு சொல்கிறேன். என்னையும் தான் சொந்த பந்தங்கள், பெற்றோர்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க தான், எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க தான். என் தகப்பன் என்ன செய்வார்? என்னை குறித்து ரொம்ப வித்தியாசமாக பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். ஆனாலும் பாருங்கள், அவங்கள நான் மறக்கலை, அவங்கள அதிகமாக நேசிக்கிறேன். அப்போ என்னுடைய தகப்பன் எனக்கு எப்படி டியரஸ்ட் நண்பராக நான் என்ன செய்கிறேன்? அவர் மறிக்கும் வரைக்கும் நான் இருந்தேன். புரியுதுங்களா? என் பெற்ற தாய் இல்லாட்டி சித்தியாக இருந்தாலும் கூட பாருங்கள், நாங்கள் மறவாமல் அவங்கள நேசிக்கிறோம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தாயை மறக்காமல் நாங்கள் போய் என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆடைகளை கொடுத்துட்டு நானும் அம்மா வருவோம். இந்த வருஷமும் அப்படி தான் செஞ்சுட்டு வந்தோம். ஆனால் அவங்க என்னுடைய வயசு, என்னோட அவங்க 8 வயசு மூத்தவங்க. வெறும் 8 வயசு தான் என்னோட மூத்தவங்க, சித்தி. ஆனால் நாங்கள் சித்தி சொல்ல மாட்டேன், பெற்ற தாய்க்கு சமமாக தான் அம்மான்னு தான் சொல்லி கூப்பிடுவேன். புரியுதுங்களா? அதுதான் உண்மை. நம்ம மறப்பதில்லை. ஆண்டவர் என்ன சார், நம்ம ஒருபோதும் மறக்க மாட்டார். தேவ பிள்ளைகளும் அப்படி தான் நம்ம இருக்க வேண்டும். உன்னை பெற்றவள் உன்னை மறந்தாலும் தேவன் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15-16 வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென். போதுங்க. ஸ்திரீயானவள், ஒரு பெற்ற தாயானவள் தன் கர்ப்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளா? கண்டிப்பாக இறங்குவா, மனதுருகுவா. தன்னுடைய பிள்ளைக்காக, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைக்காக அவள் என்ன செய்வா? இறக்கம் வைப்பாள். நல்லா நான் சாப்பிட்டா தான் என் பிள்ளை வயிற்றில் இருக்கிற பிள்ளை எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கூட ஒரு பாப்பா வந்திருக்கிறாங்க இல்லையா? 6 மாதமா 7 மாதமா 6 மாதம். உங்களை குறித்து நேற்று சாட்சி சொன்னோம் நாங்கள். சரிங்களா? இல்லையா? அவளுக்கும் கர்த்தர் இறங்கினார். பிள்ளை இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற மகளுக்கு அவர் ஒரே ஜபந்தான், ரொம்ப ஜபம், ஒரே ஜபத்தை கர்த்தர் மனதுருகி இன்னைக்கு மகிழ்ச்சி உள்ள தாயாய் கர்த்தர் மாட்டினார். அப்போ அந்த பிள்ளை நல்ல ஆரோக்கியமாய் இருப்பதற்கும் ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு அந்த தாய் என்ன செய்வாள்? முன்னெச்சரிக்கையாய் என்னது கவனமாய் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு பூஸ்டியாக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு போய் அந்த ஆகாரம் சேரும். அப்படி தானே? அப்போ அந்த அப்படி தானே இருக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு மட்டும் சாப்பிட்றீங்களா? 2 பேருக்கு சாப்பிட்றீங்க. உங்களை காட்டிலும் என் பிள்ளைக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ உண்மைதானே? எந்த தாயும் அப்படி தானே இருப்பாங்க. அப்போ பாருங்க, அதனால தான் சொல்ல, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறக்க மாட்டாள். ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இயேசு சொல்றாரு. அந்த தாயோட அந்த பெற்ற பிள்ளையை தாய் மறந்து போனாலும் சரி, அந்த குப்பை தொட்டிலையும் வீதியிலையும் தூக்கி எரிஞ்சு விட்டாலும் சரி, அந்த பிள்ளையை கர்த்தர் என்ன செய்வார்? உருவாக்கி நல்ல சாட்சியாக வளர்த்து அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையை கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவான். அந்த தாய் தந்தை மறந்தால் அந்த குழந்தையை நான் அந்த குழந்தையை என்ன செய்ய உருவாக்குனது யாரு? தேவனாக கிறிஸ்து. கர்ப்பத்தில் ஒரு பிள்ளையை உருவாக்குறான்னா டாக்டர் கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது. பேருக்கு வேணா சொல்லலாம், நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லலாம், உரிமை பாராட்டலாம். ஆனால் அந்த பிள்ளையை ஒவ்வொரு அவயங்கள், ஒவ்வொரு விரல்கள், அவயங்கள் எல்லாம் உருவாக்குறது, இந்த பால் முதல் கொண்டு உருவாக்குற எல்லாமே யாருடையது? தேவனுடைய சிருஷ்டிப்பு. அவர் உருவாக்கின குழந்தை எப்படி மறப்பாரு? அதனால உன் தாய் தந்தைகள் மறந்தாலும் கூட, உன்னை மறந்து கைவிட்டாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் 12 மாத காலமாய் ஆண்டவர்களை மறவாமல் நினைத்து உங்களை நடத்தி போஷித்து வந்தார்னா நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி இயேசுவுக்கு சொல்லுவோம். உன்னை என்னுடைய உள்ளங்கையினால் வரைந்திருக்கிறேன். உன்னை உள்ளங்கையினால் என்ன பாதுகாக்கிறேன் என்ற அர்த்தம். ஒரு உள்ளங்கையினால் பாதுகாக்கிற ஒரு பிள்ளை கிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்து பாருங்க, அவளுக்கு விருப்பப்பட்ட ஒரு நல்ல ஒரு பொருளை கொடுத்து பாருங்க, அந்த கையில் டக்குன்னு பிடிச்சிக்குவா. யாரை ஏன் பிடிச்சிக்குவான்னா, யாரை கேட்டால் கப்புன்னு இறுக்கி பிடிச்சிக்குவா. அதுக்கு மீறி கேட்டால் பின்னாடி கை போயிடும்.
கொடுக்க மாட்டேன்னு சொல்லும், பிடிவாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடி, சாத்தான் நம்மை தாக்காதபடி, எந்தவித மனிதர்களும் உன்னை மேற்கொண்டு தாக்காதபடி கர்த்தர் நம்ம என்ன செய்றாரு? கையினாலே பாதுகாக்கிறார், உள்ளங்கையினால வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கரமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் என் முன்னாக இருக்கும். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பெற்றோர்கள் மறந்து போகலாம், மற்றவர்கள் மறந்து போகலாம், யாரை சார்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள் உங்களுக்கு மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மறக்க மாட்டார். புரியுதுங்களா? நீங்களும் நானும் உலகத்தான் கிடையாது. உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த வாழ்க்கையில் தான் பயப்படணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்த உன்னுடைய நெருக்கத்திலே மட்டுமல்ல, உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் உன்னை மறந்து போகலாம். நெருங்கிய நண்பர்கள் உன்னை மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறப்பதில்லை. ஆதியாகமம் 40:23 எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பானபாத்திரக்காரன் சுயம்பாகி என்ற 2 பேர் அவங்க தவறு செய்தது நிமித்தமாக, பார்வோன் நிமித்தமாக சிறையிலே கைதியாக அடைக்கப்பட்டார்கள். அதே காலகட்டத்தில் யோசேப்பு செய்யாத தவறுக்காக, அவன் பரிசுத்தவான், தேவனுக்கு பயந்து வாழ்கிற மனுஷன். ஆனால் பிசாசு என்ன தந்திரமாக ஒரு குற்றம் சாட்டி அவனையும் கொண்டு போய் சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. இப்போ பானபாத்திரக்காரனையும் சுயம்பாகியம் 2 பேரும் அந்த ஜெயிலில் இருக்கும்போது, இவனும் ஜெயிலில் இருக்கும்போது, அவங்க 2 பேரும் ஒரு சொப்பனங்களை பார்க்குறாங்க. அந்த சொப்பனத்துக்கு விடையை தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது, இந்த யோசேப்பு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தீர்க்க தரிசன வெளிப்பாடு உள்ளவன். ஏன்னா ஏற்கனவே தம்பிகளுக்கு தீர்க்க தரிசன வெளிப்பாடு கொடுத்ததுனால தான் அவன் அடித்து என்ன தூக்கி போட்டு குழியில் போட்டான். நீ ஒரு பெரிய தீர்க்க தரிசியா? நாங்கள் உங்கள் காலில் விழுகணுமா? அது எங்கள் அப்பாவை சேர்ந்து காலில் விழுகணுமா? நீ அவ்வளோ பெரிய ஆளா? அப்படின்னு சொல்லி என்ன பொறாமை நிமித்தமாக தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி தான் யோசேப்பையும் என்ன செஞ்சாங்க? இந்த பச்சை இந்த போத்திபாரோட மனைவி என்ன செய்யட்டா? அவளும் தன்னுடைய நிச்சய நிமித்தமாக நிறைவேறலன்னு சொல்லி தூக்கி போட்டா, பழி போட்டா, உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ நடந்தது என்னென்னா, பானபாத்திரக்காரர் சுயம்பாவிக்கு அவங்க சொப்பனத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்க. அதுக்கு விடுவிக்க யாரால முடியல. அப்போ என்ன சொல்கிறப்ப யோசேப்பு 3 நாட்களுக்குள்ளே என்னது, நீ ராஜாவுக்கு என்ன செய்வே? பணிவிடை செய்வே. முன்னொருத்தனுக்கு என்ன சொல்ல, 3 நாட்களுக்குள்ளே என்ன செய்வே? உன் தலை தூக்கில் தொங்கப்படும் சொல்லிட்டாப்புல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறப்பல, எப்பா நீங்கள் வெளியில் போவீங்க, விடுதலையாகி போயிடுவீங்க, என்னை தயவுசெய்து என்ன செய்றீங்க? என்னை மறக்காமல் என்ன செய்றீங்க? நான் இப்போ உங்களுக்கு சொப்பனத்தை கொடுத்ததுனால என்னை மறக்காமல் எப்படியாவது ராஜா கிட்ட சொல்லி கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவன் கெஞ்சுறான். யோசேப்பு சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வெளியில் வந்த பிறகு பார்த்துட்டா இவனை மறந்துட்டாங்க. யாரை மறந்துட்டாங்க? யோசேப்பை மறந்துட்டாங்க. விடுதலை ஆனால் போதும், அந்த சந்தோஷத்தில் மறந்துட்டாங்க. அதனால தான் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். சுயம்பாகி தூக்கில் தூக்கி போட்டான். ஆனால் பானபாத்திரக்காரன் யாரு? ராஜாவுக்கு அந்த திராட்சரசம் கொடுக்கிறவன், பணிவிடை செய்கிறவன், ராஜாவுக்கு என்ன செய்ற ஆகாரம் கொடுக்கிறவன், நெருங்கி அவங்க அவரோட கூட இருக்கிறவன். ஆனால் நீ என்ன செய்ற, எப்படியாக என்னை விடுதலை பண்ணுன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் இவன் மறந்துட்டான். அதனால தான் நெருங்கிய நண்பர்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பழகிருக்கலாம். ரொம்ப நெருக்கமான டியரஸ்ட் ஃப்ரெண்டுகளாக இருப்பாங்க. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு வித்தியாசமாக மாறும்போது அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இப்போ நண்பர்களும் கூட என்ன செய்வாங்க? நம்மளை கைவிடலாம் வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி தான் யோசேப்பை என்ன செய்ய மறந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் உன்னால் உதவி அடைந்தவர்கள் உன்னை மறக்கலாம். அப்படின்னா என்னது? உங்ககிட்ட என்ன செய்யறப்பல நிறைய உதவி பெற்றிருப்பாங்க, நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருப்பீங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன செய்வாங்க? வாங்கி சாப்பிட்ற வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு கஷ்டம் போய் நீங்கள் கேட்கும்போது என்ன செய்வாங்க? இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க, இல்லாட்டி மறந்து ஓடி போயிடுவாங்க. இன்றைக்கு உலகத்தில் அப்படி தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கணுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சுரண்டணுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அள்ளணுமோ எல்லாத்தையும் உங்ககிட்ட அள்ளிடுவாங்க. ஆனால் கடைசி சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான். அதுக்காக எல்லாரையும் நம்ம நினைக்க முடியாது. ஒரு சில பிள்ளைக்கு
நல்ல சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறாங்க. ஆனால் 190% மேலே எப்படி இருக்காங்க? சொன்னபடி நம்மளை வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வறுமையில் கஷ்டங்கள் வரும்போது உதவி கேட்கும்போது என்ன செய்வாங்க? இல்லைன்னு சொல்லி வெறுமையாக அனுப்பிடுவாங்க. இன்றைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மாதிரி தான் நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் உன்னை மறந்து போவார்கள். ஏழைகளையும் திக்கற்றங்களையும் தேவன் மறப்பதில்லை. அடுத்த சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தை 18 வாசிங்க. சங்கீதம் 9:18. ஏழைகளையும் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்றென்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக இங்கே 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஏழை, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு எவரும் இல்லையே, எனக்கு யாராவது உதவி செய்வாங்களான்ற ஏங்கி கொண்டிருக்கிற வேலையில் ஆண்டவர் ஏற்ற வேலையில் என்ன செய்வார்? அவங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. தேவனாக கர்த்தரை யார் முழு இருதயத்தோடு முழு ஆத்ம பலத்தோடு நம்பிக்கை வைத்து அவருக்கு நன்றி சொல்ல வராங்களோ, ஒவ்வொரு வாரமும் தவறாமல் எல்லா ஆராதனையும் பங்கு கொண்டு அவருக்கு நன்றி சொல்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பம் ஒரு நாள் கூட பட்டினியாக இருந்ததில்லை. நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், தயவுசெய்து யாரும் வருத்தப்படாதீங்க. நான் வறுமையில் கஷ்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நான் வறுமையில் கஷ்டத்தில் நான் ஒரு வேளை பட்டினியாக இருந்து ஆண்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் இருக்குங்களா? நிச்சயமாக என்னையவே வைக்கலன்றப்ப வேலை செய்கிற உங்களை வைப்பாரா ஆண்டவர்? வேலைக்கு போகாத ஆளை எனக்கு எப்படின்னா ஆசீர்வாதம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நினச்சி பாருங்கள். ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை ஜனங்களுக்கு எங்கேயாவது அவங்களுக்கு போஜன கருத்தை கொடுத்துருவார். ஆனால் உலக மனிதர்களை இப்படி கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். இதே அருள்படுத்தல எவ்வளோ பேர் பட்டினியாக இருந்திருப்பாங்க தெரியுங்களா? எவ்வளோ பேர் பசியும் பட்டினியுமா இருப்பாங்க. அவங்க நினைச்சது சாப்பிட முடியாது, ஒரு வேளை கஞ்சி கூட குடிக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் வேதனை இருக்குது, நம்ம பார்க்க முடியுது. நினைத்து பாருங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் நினைச்சு பாருங்கள். ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்களை, ஒரு நாளும் திக்கற்றவர்கள், எந்த ஆதரவற்றவர்கள், ஒரு மனிதனும் அவங்களுக்கு மனதுருகி மனமிறங்கி ஒரு வேளை கூட ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை ஜனங்களையும் அவங்க ஜீவனோட நாளெல்லாம் சமாதானத்தின், சந்தோஷத்தின், ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் வழி நடத்துகிறார். கரங்களை தட்டி இயேசுக்கு நன்றி சொல்லுமா. சங்கீதம் 72:4, சங்கீதம் 72:4 வாசிப்போம். ஜனத்தில் சிறுமைப்படுவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஆமீன். ஜனத்தின் சிறுமையானவர்களை அவர் நியாயத்தை விசாரிப்பார். ஏழைகளாக இருப்பீங்க, கஷ்டத்தில் இருப்பீங்க, யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க, வேறு யாராவது உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க, உங்களை நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, உங்களை பொய் குற்றம் சாட்டி உங்களை கொண்டு போய் வைப்பாங்க பஞ்சாயத்துலேயும் மற்ற இடத்துலையும். ஆனால் பயப்படாதீங்க, அங்கே பேச வேண்டியது என்ன? கர்த்தர் உங்களுடைய வாயாக இருந்து அவர் பேசுவார். இல்லை உங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் பேச வைப்பார். நீ சும்மா இரு, நான் உனக்காக வழக்காடுகிறேன். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நீ சும்மா இரு, நான் உனக்காக நியாயம் தீர்ப்பேன். நம்ம அமைதியாக இருந்தால் போதும். நம்ம போய் வாய் திறந்து அங்கே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிலாத்துக்கிட்ட இயேசுவை கொண்டு போய் நிறுத்தினாங்க தான் பொய் குற்றம் சாட்டி. சிலுவையில் அறையும்னு சொன்னாங்க. பிலாத்து கேட்குறாரு, இவ்வளோ பேர் கோஷம் போகிறாங்க, இவ்வளோ திட்டுறாங்க, இங்கே விடிய கொண்டு போய் அடைய வச்சு கொடூரப்படுத்துகிறாங்களே, வாய் திறந்து சொல்லு, நீ யூதனின் ராஜாவா? வாய் திறந்து. அப்போ கூட வாய் திறவாத ஆட்டுக்குட்டியானவர்ன்ற அவருக்கு பேர் இருக்குது. கடைசி வரைக்கும் அவர் வாய் திறக்கவே இல்லை. அமைதியாக இருக்கும்போது அந்த பிலாத்து ராஜாவை மணந்துக்கிறார். இவ்வளோ அமைதியாக இருக்கிறார், இவ்வளோ நல்ல தெய்வம் மனுஷனாக இருக்கிறாரு, இவருக்கு என்ன போய் நம்ம தண்டனை கொடுங்க, அனுப்பிடலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறான். நினச்சி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு வேணும். சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எளியவர்களாக இருந்தாலும் சரி, திக்கேற்றவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்? நியாயம் விசாரிப்பார். நீங்கள் யாருமே இல்லை, எனக்காக யாரும் பேச யாரும் இல்லைன்னு நினச்சி ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கப்படுகிறார். ஏழையாய் இருக்கக்கூடிய குழந்தைகளை, அனாதையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஆதரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அதே போல் இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். நம்ம போய் நொறுக்க வேண்டியதில்லை. நம்ம ஜெபம் பண்ணால் போதும், ஆண்டவரே நீங்கள் அவரை சந்திங்க,
அவர் நல்ல மனிதனாக மாற்றுங்க, நல்ல சுவாபம் உள்ளவராக மாற்றுங்க. அப்படி தான் ஜெபிக்கணும். அவரை அடிங்க, கை காலை தூக்குங்க, தூக்கிடுங்க, ஒரேடியாக உலகத்துக்கு விட்டு அனுப்புங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட கொடூரமான மனுஷியாக இருந்தாலும் சரி, உங்களை கொலையே செய்ய வேண்டும் என்று திட்டமெடுத்து வந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த மனுஷன் அறியாமல் செய்கிற பாவங்களுக்காக மன்னித்து உம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுங்க, மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நம்ம ஜெபிக்கணும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நம்மளை ஜெபிக்க தான் கர்த்தர் வைத்திருக்கிறாரு, அடிப்பதற்கு கொள்வதற்காக அல்ல. நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அவரே யுத்தம் பண்ணுவார். நம்ம அடித்த கேஸு ஆண்டவர் அடித்த கேஸு கிடையாது. அல்லேலூயா. நம்ம பேசுனா பேசிட்டான்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருவாங்க. கையை வச்சுட்டா இவன் தாயா முதல்ல அடித்தான்னு சொல்லிடுவாங்க. கையை கட்டிட்டு கம்முன்னு நின்னுங்க. ஆத்திரம் வருதா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவ்வளோதான். ஆத்திரம் வந்துடுதா ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. முடியாது தான், கஷ்டமாக தான் இருக்கும், உணர்ச்சி பொங்க தான் செய்யும். அழைத்தவர் எப்படி இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளை அப்படி தானே இருக்கணும். இயேசுவை போல சுவாபம் வேணும்னா அப்படி தான் இருக்கணும். புரியுதுங்களா? உப்பு போடாமல் சாப்பிட்ற மனுஷன் மாதிரி தான் இருக்கணும். நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் மேலே கோவப்படாமல் 18 வருஷமாக ஒளிஞ்செய்கிறேன். புரியுதுங்களா? இல்லை ஏன்னா என்ன தான் கோபம் டென்ஷன் ரொம்ப ஏறும் தான், சர்றன்னு ஏறி நிரம்ப வெட்டிக்கிற மாதிரிலாம் நமக்கு வந்திருக்கு. ஆனால் என்ன செய்யுது? ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படாத பிள்ளைகளுக்காக வாய் திறவாமல் இங்கேயும் தான் உட்காந்துருக்கிறேன். என்னைக்கு வாய் திறக்க போகிறோம், என்னைக்கு சபை உடையுதுன்னு நமக்கு தெரியாது. வாய் திறந்துட்டானா மோசமாக போயிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது, பேசாமல் பொத்திட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா நம்ம தேவ மனுஷர், அந்த கான்செப்டுக்கு போகக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோப்பில் சொல்கிற வர பிசாசுக்கு இடம் கூடாதீங்க, எதிர்த்து நின்று அவங்க ஓடி போவான். புரியுது? நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். ஆண்டவர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். எளியவர்களுக்கு நீதி வழங்குறவராக இருக்கிறாரு. உனக்கு இடுக்கன் யாராக செய்கிறாளா, கம்பெனியாக இருக்கட்டும், இந்த வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகள் படிக்கிற இடமா இருந்தால், உன்னை யாராவது குறைஞ்சிக்கிட்டே, இடுக்கன் என்னது, ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த குடைச்சல்லேருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவர் அழகாக என்ன செய்வார்? சேஃபாக உங்களை ஆசீர்வாதமாக அவங்களோட நல்ல நட்பு கொண்டு வர. யார் உனக்கு விரோதமாக எழும்புகிறாங்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எப்படி வருவாங்க? சண்டை போட வர மாட்டாங்க, சமாதானமாய் ஐக்கியம் கொள்ள வருவாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களை மறக்கலாம், ஆனால் ஒருபோதும் தேவன் உங்களை மறக்க மாட்டார் என்று சங்கீதம் 31:9-12 சொல்ல. 9 வாசிங்க. சங்கீதம் 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. பார்த்தீங்களா? எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. துக்கத்தினாலே என் ஆத்மா என்னாகிறது? வியாக்குலப்படுகிறது. 31:9 சொல்ல, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், ரொம்ப வேதனைப்படுகிற. குடும்பத்தில் எத்தனையோ பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. சில பேர் மாமனார் மாமியார்லாம் ரொம்ப நெருக்கம் கொண்டு வருவாங்க இல்லையா? கணவன் நெருக்கம், சில சமயம் பார்த்தா மருமகளை நெருக்கமாக வந்து நிற்பாங்க. புரியுதுங்களா? ஆசீர்வாதத்தின் பெருக்கத்துக்காக இருப்போம், ஆனால் பார்த்தா நெருக்கம் வரும், பல பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் நெருக்கம். ஆனால் அதான் அந்த நெருக்கம் வரும்போது நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணால் போதும். இந்த நெருக்கத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, நெருக்கத்தில் ஒரு விசாலமான ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, என் குடும்பத்தை அப்படி நடத்துங்க. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், என்னுடைய இறுதிய துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போகிறது. துக்கத்தினால் என் ஆத்துமா என்னது? கருகி போகிற, என் வயிறு கருகி போகிறது. ஆண்டவரே, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், ரொம்ப அழுகிறேன், எவ்வளோ நாள் தாங்க முடியல. என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க, என் துக்கத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க, கண்டிப்பாக ஆண்டு செய்வார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் நானும் தான் இந்த வருஷம் பூரா எனக்கு சாதாரண ஆண்டு கிடையாது, இந்த வருஷம் பயங்கரமான ஆண்டுன்னு சொல்லலாம். நான் என்னோட லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு தொல்லைகள், இப்படிப்பட்ட வேதனைகள் இருந்ததே நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்லேயே. இந்த வருஷம் எப்படா முடியணும்னு பார்க்குறேன். இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. இதை ஜெயிக்கணும், நான் போராடி ஜெயிக்கணும். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை கூட பாரு, அம்மா சகோதரி சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு பைபிள்ன்ற மாதிரி அவ்வளோ நெருக்கப்பாடுகளை கூட 2 பைபிள் வாசித்து முடிச்சது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாள் உட்காந்தேன்னா ஃபுல் பைபிள் முடிச்சிடுறேன். 2 பைபிள் ஃபுல்லாக வாசித்து முடிச்சாச்சு, முடிச்சிடுவோம். அது விட மாட்டேன் நான்.
எவ்வளோ பாடுகள் எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் அப்பாவோட சமூகத்தில் தப்பாமல் உட்காந்தா கர்த்தர் நடத்துவார். மறவாமல் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டே இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய செய்ய வேண்டிய நேரத்தை அவர் அழகாக சூப்பராக சேஃபாக செஞ்சு முடிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் பாருங்க, அழுது புலம்பி அவரை தேடி வருகிறவர்கள், அழுது புலம்புகிற எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? மறக்க மாட்டார். அழுது புலம்புனா ஒப்பாரி வைக்கணும்னா வீணா இல்லை, மாயமாலமாக அழுகிறவர்களுக்குள்ள உதவி செய்ய மாட்டார். உன் வயிறு எப்படி கருகி போனது போல ஆத்தும பாரத்தோடு நீ நீதிமானாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், மனம் திருந்தனவங்களாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாக இருக்கும்போது நீ அழுது புலம்புவதற்கு முன்பே கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உன் தேவைகளை சந்திப்பார், உன் காரியங்களை நிறைவேற்றுவார். நம்ம தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம, மனம் திருந்தாமல், ஒப்புரவாகாமல், தேவ சமூகத்தில் வந்து பரிசுத்தத்தோடு தேவன் முன்னாடி நிற்காம செய்ய வேண்டிய தவறெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா போல் வந்து நின்னோம்னா ஒரே வாழ்வில் தாப்பா போட்டுருவார். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பூட்டு, திண்டுக்கல் பூட்டுன்னா பரலோக பூட்டு போடுறோமா போட்டு விட்டுருவார். யாரும் திறக்க முடியாது. ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் அவர். அல்லேலூயா. நான் உங்களுக்கு தயவாய் ஒவ்வொரு வாரம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ஒரு சொந்த பந்தங்களை பார்க்குறோம், ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்குறோம். எப்படி போவோம்? மேக்கப் பண்ணிட்டு போகிறோமா இல்லையா? ஊருக்கு போகும்போது பேக்கப் பண்ணிட்டு போகிறோமா இல்லையா? எவ்வளோ சிங்காரி மாதிரி, அபூர்வ சிங்காரி மாதிரி சிந்து நல்லா நானும் தான், நீங்கள் மட்டும் நானும் தான் நல்லா அழகு பார்த்து கண்ணாடியில் மணிக்கணக்கில் நின்று ஒரு முடி கூட சுருளு முடி கூட கலரக்கூடாது. சில நான்லாம் ரொம்ப கர்லிங் முடி அப்படி சுட்டு விடுவேன். ஆனால் அந்த முடியை பார்க்கணும், என்னை பார்க்குறாங்கன்னா முடியை பார்க்கணும். இப்படியெல்லாம் இருந்தது. அது ஒரு டைம் இருந்தது வாலிப வயசில். சரி, அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு சந்தோஷமாக போகிறோம். வரும்போது என்ன செய்வோம்? ஒப்பாரி வச்சுட்டு வருவோம். அவன் போட்டு தள்ளுவான், சொந்தக்காரன் ஏதாவது வம்பெடுத்திருப்பான். இவன் உன்னை தேடி வந்தான் பாரு, என்னை அடிக்கணும் அப்படின்னு நிற்பாங்க. நான் அனுபவப்பட்டதுதான் சொல்கிறேன். உன்னை போய் தேடி இவ்வளோ தூரம் வந்தேன் பாரு, நான் என்னை அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா கவனிச்சு பாருங்கள். தேவனை தேடி வருகிறவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக வரணும். ஆண்டவரை தேடி வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வரணும். நீ உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சமூகத்தில் தேடி வரும்போது ஃபில்டராக இருக்கணும். இருதயத்தில் எந்தவித பாவம் இல்லாதவங்களாக இருக்கணும். தேவ சமூகத்தில் எந்த மனுஷன் ஜெபிச்சாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் எந்த மனுஷன் நின்னாலும் சரி, அவரை போல நல்ல சுவாபம் குணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து மறவாமல் இந்த வருஷம் இல்லை, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் சன்னதிகளோட உன் சொந்த கண்கள் பார்த்து சந்தோஷப்பட கர்த்தர் ஆசீர்வாதமாய் மறவாமல் நடத்துவாராக. அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:10 வாசித்து முடிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாள். அன்னாள் அழுதாள். என்று எதற்கு அழுதாள்? பிள்ளை பார்க்க அவளுக்கு ஒரு குறையும் இல்லை, எந்தவித குறையும் கர்த்தர் வைக்கவில்லை. அவளை எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்? ஆசீர்வாதமாக நடத்தினார். ஆனால் அவளுக்கு ஒரு குறை, ஏன்னா குழந்தை இல்லை. நாச்சியார் என்ன செய்கிறா? அவளை திட்டி மனமடியாக்கி அவளை வேதனைப்படுத்தி குத்திக்கிட்டே ஸ்க்ரூ போடுறா. புருஷங்கிட்ட சொல்கிறா, டேய் 10 பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக நான் நேசிக்கிறேன், உனக்கு எந்த விதத்தில் நான் குறை வச்சிருக்கிறேன்? நான் வந்திருக்கிறேன் 2வது மனைவி கிட்ட கூட நான் குறை வச்சிருக்கிறேன், பிள்ளைகிட்ட கூட குறை வச்சிருக்கிறேன், உனக்கு என்னமா இருக்குது? எல்லாமே என் உசுறு போல உன்னை நேசிக்கிறேனேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவள் சொல்கிறா, இது எனக்கு முக்கியம் இல்லை. அவள் வாயை அடக்கணும், அவள் என்னை மனமடி ஆக்கக்கூடாது, என்னை நிந்திக்கக்கூடாது, என்னை அவமானப்படுத்தக்கூடாது என்று எவ்வளோ போகிறாள். அதுக்கு நான் என்னமா செய்வேன் அப்படின்னு சொல்ல. அவள் நேராக எங்கே போனாள்? உன்னால் முடியாது, உன்னால் ஆகாத காரியம் என் தேவனால் ஆகும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அது உன்னால் ஆகாத காரியம். அந்த பொண்டாட்டி அடக்க வைக்க முடியல, அவள் வார்த்தை நீ கேட்டுட்டு இருக்கிற, அவளை அதை என்னை மனமடி ஆக்கிற, அவளை பேசாத அளவுக்கு அவளுக்கு சமாதானத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு. அவள் என்னை சிநேகிதனா நேசிக்கணும், ஏன்னா வாழ்க்கை பிச்சை கொடுத்துருக்கிற. ஆனால் எனக்கு அவளுக்கு உதவி செய்யாமல் நிந்திக்கிற, அவமானப்படுத்துகிறா. அவளுக்கு போய் நீ புத்தி சொல்லுன்னு சொல்லலை. அவள் தேவனுடைய சமுதிரத்தில் போய் நிற்கிறா, அழுகிறா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்க. 1 சாமுவேல் 10 அவர் போய் என்ன சொல்கிறார்? அவ்வளோ கதறி அழுகிறாள். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவளுடைய பொருத்தனை நிறைவேற்றினார். சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுத்தார், பிள்ளையாண்டவனை. அவள் அழுது ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் செய்கிறாள். சபையில் போய் உட்காந்து அழுகிறா. நம்ம போய் யார்கிட்ட போய் அழுகிறோம்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் ஏற்று வீட்டுக்காரங்கிட்டையும் முன்பின் தெரியாதவங்ககிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சொந்த கதை சோகம்னா ஊரை நாரடிச்சுட்டு போயிடுவான்.
நீங்கள் உட்காந்து அழுக வேண்டிய இடம் எது தெரியுமா? இந்த திருச்சபை. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் உங்களை விசாரிக்கிறதில்ல. அவர் உங்களை விசாரிக்கிறபடியான இயேசு மட்டும்தான் உங்களை விசாரிக்க முடியும். அவர் தான் உங்களை ஆறுதல் படுத்த முடியும், தேற்ற முடியும், பலப்படுத்த முடியும், சகாயம் செய்ய முடியும், மறவாமல் நடத்த முடியும். தவிர இந்த உலகத்தில் எப்பேற்பட்டனும் உன் கடைசி காலம் வரைக்கும் கரம் பிடிச்சு சந்தோஷமாக நடத்த முடியாது. இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆண்டவர் மாத்திரம் தான் நம்மளை நடத்த முடியும். அவர் மறவாத தேவன். எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம், அவருக்கு நம்பி என்னை கொடுத்திருக்கிற இந்த அவயங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் காத்துக்கணும். அலேலியா சொல்லுவோமா? அவர் வரும் வரைக்கும் நான் காத்துக்கொள்வது என்ன தெரியுமா? சொத்து பத்து கிடையாது. நீர் வரும்போது நான் காத்துக்கொள்கிறது சொத்து பத்து ஆஸ்திகள் கிடையாது. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவி ஆத்ம சரீரம் நான் பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ளணும். அப்படிப்பட்டவருடைய ஜெபம் பரிசுத்தம் உள்ள ஜெபமா இருக்கும். தேவன் ஏற்றுக்கொள்கிற ஜெபமா இருக்கும். எப்பேற்பட்டவங்களுக்கு நீ வேண்டியதை விரும்பதை கேட்பதற்கு முன்பே உன் தேவைகள் அறிந்த தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இருப்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவன் நமக்கு கொடுத்திருக்க பிச்சை. என்ன பிச்சை? கிருபை. அதனால்தான் அன்னாளோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு தேசத்துக்கு பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்கதரிசி தேவனுக்கு நீங்கள் பட்ட பிராயசங்கள் எல்லாம் தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நீங்கள் நினைப்பீங்க பல ஆண்டுகளை ஜெபிக்கிற, பல ஊழியங்கள் செய்கிற, கர்த்தருக்காக உண்மையாக கொடுக்குற, எல்லாம் செய்கிற, ஆனால் ஆண்டவர் என்னை ஏன் செய்ய மாட்டேங்கிற, ஏன் மறந்துட்டார் எனக்கு, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. அது பிசாசோட வார்த்தைகள். விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உன்னுடைய தேவைகள் மறவாமல் ஸ்ட்ராங்காக சார். லேட்டாக கொடுத்தாலும் லாட்டாக கொடுப்பாரு, லேட்டாக கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். எபிரேயர் 6:10 எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறுத்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமீன். ஏனென்றால் நீங்கள் உங்கள் கிரிகைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிராயசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் மனுஷன் அல்ல. புரியுதா? பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல. மனம் மாறி போவதற்கு அவர் மனுப்புத்திரம் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், உண்மையுள்ள கர்த்தர். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஊழியக்காரர்களுக்கு செய்த நன்மைகள் அது மாதிரி செய்து வருகிற நன்மைக்காக, அது உங்களுடைய நல்ல கிரிகைகள், நல்ல நடக்கைகளுக்காக, நீங்கள் காண்பித்து வருகிற ஒவ்வொரு காரியத்திற்காக, எனக்கு சாட்சியாக வாழ்கிற ஒவ்வொரு பரிசுத்த வழியின்காக என் நாமத்தை காண்பித்த அன்புள்ள பிராயசத்தை நான் ஒரு நாளும் இந்த உலகம் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. எல்லா கரங்களை தட்டி எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா